சொல்லுங்கண்ணா. எங்கேயா போய் தொலைஞ்சாங்க? வந்துருவாருங்கண்ணா. போய் கூட்டிட்டு வா. லேட் ஆயிடுச்சு சார், நீங்க தான் டாக்டரா? பின்ன இந்த ட்ரெஸ்ஸை கண்டக்டரையா போடுவான்? டாக்டர் தான். என்ன ஆட்டு கழிதா இல்ல மாட்டு கழிதா? இப்ப எனக்கு தாங்க கழியுது. அதுக்கெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியாது. டாக்டர், புதுசா வந்திருக்க கால்நடை மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படியா? நான் காலையில பேப்பர் படிக்காம வந்துட்டேன். ஈவினிங் போய் ஆபீஸ்ல பாக்குறேன்னு சொல்லு. ஐயோ, அதுக்கு அவசியம் இல்லைங்க. உள்ள உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். உள்ளயா? மினிஸ்டர்? ஆமா. கால்நடை மினிஸ்டர்? कौन है तुम? டாக்டர் மினிஸ்டர் ஐயா, அமைச்சர் ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல வந்து பாத்திருப்பேன். இல்லாட்டி உங்க வீட்டுல வந்து விழுந்து கிடந்திருப்பேன். நீங்க வாட்டுக்கு பொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டீங்க. ஐயா, இந்த எருதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்த விதத்துல எனக்கு ஒரு விருது கிடைக்கும்னு ஊரே பேசிக்கிட்டாங்க. ஆனா அது மத்திய அரசு விருதா மாநில அரசு விருதான்னு தான் தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஐயா நேராவே வந்து உட்கார்ந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஐயா. அவார்டு இல்லடா, இனிமே நீ செத்த கருவாடு கருவாடு கருவாடு. நீயாடா? ஆமாண்டா தேசிங்க. டாக்டர், தம்மா துண்டு கமிஷனுக்காக வாழைப்பழத்தை வாயில வச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணுன. ஏண்டா டேய், நீ மினிஸ்டர் நான் நம்புவானடா? நாட்டாம கம்பெனில இருந்து இந்த கதர் சட்டையை திருடிட்டு வந்திருக்கிற. அவன் வல்லரசு கம்பெனில இருந்து இந்த கமாண்டோ ட்ரெஸ் திருடிட்டு வந்திருக்கான். கையில வச்சிருக்க இந்த துப்பாக்கியை அர்ஜுன் படத்துல பாத்துருக்கேன்டா. ஏண்டா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப் டிராமா போடுவீங்க, அதுக்கு இந்த தேசிங் மயங்குவானடா? நீ மினிஸ்டர்னா அப்ப கக்கன், காமராஜர், கலைஞர், புரட்சி தலைவர் யாரா? சொல்றா. யார் நீ? யார் அது? ஏன் மாப்பிள்ளை தர்மடியா இருக்கிற? வாடா சமுதாய துரோகி, ஏன் பாத்ரூம்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? பல்பு திருட வந்தியா? இருடா உனக்கு. நான் ஒரிஜினல் ஷூட் பண்ணி. என்னடா ஷூட் பண்ற நீ? ஏய், தீபாவளி துப்பாக்கி வச்சிருக்கீங்களாடா? பிச்சர் ஐயா, அவன் என்ன நினைச்சுக்கிறான்? அவன் மூஞ்சில என் கைய வைக்கிறான். ஐயோ, என்னங்கடா இது? அந்த ஆள் சுடுறாரு, ஃபேன் கீழே விழுது. நீங்க உண்மையிலேயே மினிஸ்டருங்களா ஐயா? டேய், நான் மந்திரியானது போற முதல் கையெழுத்து எது தெரியுமா? எதுங்க ஐயா? இதான் புடிச்சுக்க. ஐயா, வாட்? உங்களுக்கு கையெழுத்து போட வராதுங்களா ஐயா? அது எனக்கு தெரியாதா? பார்த்து இங்கு பேட வாயிலேயே வச்சிருக்கீங்க. இந்தா, என்கிட்ட ஏன் ஐயா கொடுக்குறீங்க? உன் டிஸ்மிஸ் ஆர்டர். எதுக்கு என்ன டிஸ்மிஸ் பண்றீங்க? என் மாப்பிள மந்திரி அடிச்சிருக்க, என் செக்யூரிட்டி அடிச்சிருக்க, நான் அடிச்சிருக்க, நீ என்ன அடிச்சிருக்க? உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம கொஞ்சுவாங்களா? டேய் டாக்டர், எங்க போற? தெரியலீங்க ஐயா. என்ன பண்ண போற? புரியலீங்க ஐயா. சோத்துக்கு வரலீங்க ஐயா. டோன்ட் வரி, இனிமே நீதான் என்னுடைய அரசியல் பிஏ. ஐயா, நிஜமா சொல்றீங்க? எனக்கு இந்த வேலையில அனுபவமே இல்லீங்க ஐயா. நான் என்னையா பண்ணணும்? என்னுடைய பூட்ஸை துடைக்கணும், என் துணிமணி எல்லாம் வாஷ் பண்ணணும், காரை துடைக்கணும். ஐயா, நான் ஒரு படிச்ச வெட்டினரி டாக்டர். அப்படியா? அப்ப இனிமே என்னுடைய நாயை நீதான் குளிப்பாட்டணும். என்னையும் குளிப்பாட்டணும். ஒரு நாளைக்கு எத்தனை நாயத்தான் நான் குளிப்பாட்டுறது? உதயா சார், வணக்கம். இவர் தான் சீதாராமன், இந்த மேன்ஷன் ஓனர். இது உதயா, என் ஃப்ரெண்டு. என் கூட தான் தங்க போறான். போன மாசம் வாடகை, இந்த மாசம் இவனுக்கு அட்வான்ஸ், எல்லாத்தையும் அடுத்த மாசம் தந்துடுறேன். கேட்க மறந்துட்டேனே, போன வாரம் வயிற்றுல ஆபரேஷன் போனீங்களே, என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ எங்க வேணா போய் தங்கிக்க, நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். டேய் வந்துடுறா. டாக்டர் ஏதோ ஆபரேஷன் மாத்தி பண்ணிட்டார் போல தெரியுதுடா. ஆபரேஷன் மாத்தினா எது வேணாலும் ஆகும். டேய் பழைய படி பார்த்து வா, இல்லைன்னா உதிர்ந்துரும். என்னடா ஒரு மாதிரி இருக்குதே, ஊர் நினைப்பா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரு, ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, பாடி முழுக்க பீடி தொங்க ஒரு பங்கு கடை எஃபெக்ட்ல உட்கார்ந்துருக்காரு. இவர் ஒரு மகா கேடி. ஆனா இந்த மேன்ஷனுக்கு இவர் தான் ஒரு தத்துவ தோப்பு. ஐயா, இது என் ஃப்ரெண்டு உதயா. சாமி, என்ன வேலை பாக்குறீங்க? வேலை செய்தெல்லாம் உடலப்பா, நான் ஒரு ஆத்மாப்பா. ஆத்மா? கீழே வெயிட்டிங்ல பத்மா. பத்மான்னு உடனே ஆத்மா எப்படி அலறிக்கிட்டு ஓடுது பாரு உதயா. வெஸ்ட் இண்டீஸ் டீமு மெட்ராஸ் வந்தப்போ பிறந்தவன். நதி மூலம் ரிஷி மூலம் கேட்காது. இது மாதிரி பல பயங்கரங்கள் இருக்கு இங்க. இதுதான் நம்முடைய ரூமு. வா, வலது காலை எடுத்து வச்சு வா. டேய், இவ்வளவு நாளா இது சிங்கிள் ரூமு, இனிமே இது டபுள் ரூம். ஓகேயா? வா உட்காரு. நைட்டு படுக்கும்போது காலை போட்டேன்னு வச்சுக்க, கண்டுக்காத. இது ரிசப்ஷன் ஏரியா. இந்த சேர் யாரும் வந்தால் உட்காருவாங்க. கதவை திற, காற்று வரட்டும். டேய், காலையில் 8லேருந்து 9 மணி வரைக்கும் தண்ணி வரும். அதில் உனக்கு ஒரு பக்கெட் உண்டு. அதில் நீ கையை கழுவியோ மூஞ்ச கழுவியோ வேற எதை வேணாலும் கழுவிக்கோ. திறமை இருந்தால் குளிச்சுக்க. காலையில் ஊதுவத்தியை கொளுத்து, நைட்டானா கொசுவத்தியை கொளுத்து. டேய் அவசரப்பட்டியே. சுவிட்ச் இருக்குது, ஃபேன் இருக்குது, பல்பு இருக்குன்றதுக்காக கரண்ட்டும் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டியே. இங்கே பாதி நேரம் கரண்ட் கட்டு.
சில நேரம் தான் கைத்தான் ஃபேன், பல நேரம் கைதான் ஃபேன். இது என் செல்ல பொண்ணு கரிமா. கரிமா ஏன் ஏழுமலை ஏன் கும்பிடுற? கோயிலுக்கு வந்துட்டோம்ல. ஏன்டா உடுமலை, பொம்பளைங்களுடைய மனசோட ஆழத்தை காட்டுன்னு சொன்னாக்க இப்படி கோயிலுக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டியே, கோயில் குளத்தோட ஆழத்தை காட்ட போறியா? விவரம்லாம் பேச என்ன? நம்ம நாட்டு பொம்பளைங்க கணவனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ கடவுளுக்கு பயப்படுவாங்க. இந்த சன்னிதானத்துல வச்சு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களுடைய மனசோட ஆழம் என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னடா இது தேவஸ்தானம் எல்லாம் அன்னஸ்தானமா ஷிஃப்ட் ஆகுதா? அடடா சரவணா பவன் ஸ்பெஷல் மீல்ஸ் மாதிரி ஃபுல் கட்டு கட்டுறாளுங்களே பொம்பளைங்க. இதுக்கு பேர் தானே மண்சோறு. மண்சோரா? புருஷங்களுக்காக பொம்பளைங்க வேண்டிக்குவாங்க. அந்த நேர்த்தி கடனுக்காக தான் அந்த மண்சோறு. அப்படியா? வா பக்கத்துல போய் பேச்சு கொடுத்து அவங்க மனசை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ எல்லோ லேடிஸ், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மனுஷன் பிறந்த உடனே குழந்தையா இருக்கும்போது மண்ணை திங்கிறான், அவனே சாகும்போது மண்ணு மனுஷனை திங்குது. இந்த இன்பிட்வீன் கேப்லயாவது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணாம மறுபடியும் மண்ணையும் சோத்தையும் குலைச்சு அடிக்கிறீங்களே, இது நியாயமா இருக்குதா? ஏண்டா பொறிக் பசங்களா, சாமிக்கு நேர்ந்துட்டத கிடலா பண்றீங்க? நான் அப்பவே சொன்னேன், இவன் தான் கேட்கல. இங்க மறைக்காத, அங்க பேசு. அம்மா தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ரேஷன் கடை அரிசியில ஒரு கல் இருந்தா கூட ஊரே மொத்தமா போய் அவன் கூட சண்டை இழுக்கிறீங்கல்ல. ஆனா இப்ப நீங்களே ஒட்டு மொத்த மண்ணையும் சோத்துல குழப்பி அடிக்கிறீங்களே, இது எப்படிமா சுகாதாரமாகும்? என்னடா இது சவுண்டு? இதுக்கு பேர் தான் குலவ சத்தம். நாக்க இந்த சுழற்றாளுங்க, அதை வச்சு தானே கொடுக்க முடியும். ஆஹா, ஒரு பொண்ணோட மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். ஆனா இப்ப பொண்ணுங்க வாயை பத்தி தெரிஞ்சுக்க வச்சிட்டியாடா. இத்தனூண்டு வாய்க்குள்ள இவ்வளவு அழகான வாத்தியமா? இதுக்கு பேர் தான் குலவ சத்தமா? கொலவு மட்டும் இல்லடா, கொலையும் செய்வோம். காசு எங்கடி? இப்ப என்கிட்ட காசு இல்ல மாமா. காசு இல்லையா? கட்டிங் போட வழி இல்லாம கட்டின புடிச்சு ஆலையிறேன். உனக்கு என்னடி கோயில் கொலை வேண்டி கிடக்கு? இது என்னடி இது? காசு வச்சுனே புடிச்சுனே ஏமாத்திரே. இரு உன்னை சரகஷ்ணி வந்து கவனிச்சுக்கிறேன். மன்னிக்கணும் மஞ்சுளா, இப்படிப்பட்ட குடிகார புருஷன் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நீங்க மண் சோறு சாப்பிட்டீங்களா? ஏண்டா என் புருஷனை பத்தி தப்பா பேசுற? இவளுக்கு திருந்த மாட்டாளுக போல இருக்கேடா. ஐயோ ஐயோ ஐயோ! Stop it! Stop! You cheated me! Hey! Hey, give me back money! Hey! Hey, come on! Hey! You bloody bag! You cheated me! Hey! Where's the sugar? You are giving all the sugar! Hey, come on! Hey! Stop it! Help me! Help me! Help me! Hey! Where's the money? Where's the man? See you soon! I'll kill them! I'll kill them! Where's the man? The man who raised his robbery, sir! Sir, one man coming this way. He'll sit on me. I'm going to kill him! Sir! Sir, he full of rubber full of my belongings! Sir, a man is coming over here. I will see him. Who? A black man. What happened? He cheated me at the market. He taken my belongings and my money. Why did you say it is coming here? No. I think it's gone that way. Yeah. Are you serious, sir? I'm going to kill him. அப்பா போயிட்டானா வெள்ளத்தவள. இதுதான் சப்பாத்தி திங்கிறவனுக்கு அரிசி திங்கிறவனுக்கு உள்ள வித்தியாசம். இதுவே தமிழ்நாடா இருந்தா கட்டபொம்மனை காட்டி கொடுத்த மாதிரி என்ன காட்டி கொடுத்து நான் எடி பேயடி தப்பி என்ன ஈத்திரி ஸ்டேஷன்ல தள்ளிருப்பானுங்க. இன் தமிழ்நாடு ஆல் எட்டப்பன்ஸ். இங்க ஒரு சேட்டு ராஜா இன்னொரு சேட்டு ராஜாவை காட்டி கொடுத்ததாக நோ ஹிஸ்டரி, நோ ஜியோகிராபி. உண்மையிலேயே நீ உயர்ந்த மனிதன் அப்பா. ஆமா, உயர்ந்த மனிதன். சிவாஜி கணேசன் நடிச்ச படம் தானே? நல்ல ஃபெமிலியர் படமாச்சே. ஹே, ஆர் யூ தமிழியன்? Yes. கம்முயா, கம்மு. ஐயோ, என்னடா இவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிற? அப்பா. ஐயோ, என் மாநில மக்களே, உங்கள் எல்லோரையும் திட்டிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அரிசி அரிசிதான், சப்பாத்தி சப்பாத்தி தான். ஓ மை தமிழ் மதர், எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, அந்த வெள்ளக்காரன் உங்களை துரத்திட்டு வந்தான். ஆட நான் சும்மா நின்று என்கிட்ட வந்து பிரவுன் சுகர் கேட்டான்பா. பிரவுன் சுகர் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள 500 ரூபாய் பணத்தை என் கையில வச்சு அமைக்கிட்டான். நேரம் மளிகை கடைக்கு போனேன். 100 கிராம் சக்கரை வாங்கினேன். 50 கிராம் காப்பி பொடி வாங்கி கலந்து தேக்கிட்டேன். அதுக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு வெறிநாயை துரத்த மாதிரி துரத்தாம்பா. என்ன நம்மூர் நக்கலா? ஒண்ணும் இல்ல, பிரவுன் சுகர்ங்கிறது வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த கர்மாந்திரமெல்லாம் எவருக்கே தெரியும்? வணக்கம். இன்னைக்கு நம்ம ருசி நேரத்துல ஐஸ்கிரீம் செய்யறது எப்படிங்கிறது பார்க்கலாமா? பார்க்கலாமே. வணக்கம் மிஸ் ஆஷா. வணக்கம். குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப செஞ்சு காட்ட போறேன். என்னது குல்ஃபி ஐஸா? அடிப்படுது. டேய், இது பொம்பளைங்க சமாச்சாரம். செல்வி, நீ பாருமா. இதுல சொல்ற மாதிரி செஞ்சா டேஸ்ட் வராது, வெறும் வேஸ்ட் தான் ஆகும். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க கண்டிப்பா கவனிக்கணும்.
ஹஸ்பண்டோட இதயத்துல இடம் பிடிக்கணும்னா அவர் வயிறு குளு குளுன்னு இருக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கணும். அண்ணா செல்வி உஷாரா கவனி. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குல்ஃபி செய்ய தெரியாதுன்னு சொன்னேன், மண்டையில குட்டு விழும். சரி சரி ஏப்பா எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. செல்வி ஐஸ்கிரீம் பவுடர் நான் கரெக்ட் பண்றேன். செக். உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா? சரிடா. 2 லிட்டர் பால் எடுத்துக்கங்க. 2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் தான் இருக்கு. நீ 1 லிட்டர் பால் கொடுக்க முடியுமா? எப்படி? இந்தா. வந்த உடனே எடுத்து ஒடிச்சு வச்சிட்டியா? இந்த பாலை சுண்ட காய்ச்சணும். அதுல 500 கிராம் ஐஸ்கிரீம் பவுடர் கொட்டி. ஐயோ ஐஸ்கிரீம் பவுடர். ஏய் சீக்கிரம் வா ஐஸ்கிரீம் பவுடர்ங்க. ரெடி ரெடி ரெடி. பதறாம போடு. கலக்கிட்டீங்களா? சர்க்கரைய பவுடர் கலக்குனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாச்சு. மிதமான சூட்ல அடி பிடிக்காம இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். சரி. எந்த அவர் പറഞ്ഞது மனசிலா இல்லையா? நான் வேணா மனசிலாக்கி தட்டுமா? என்ன ஆம்பளை குரல்ல பேசுது? இப்போ இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1/2 hour கழிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான குல்ஃபி ரெடி. இங்கேயும் ரெடி. ஏய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னா டம்ளர்ல ஊத்துற? நம்ம தெருவுல எவன் வீட்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கா? அம்மன் கோயில் கூடு மாதிரி நினைச்சு ஆளுக்கு ஒரு ரூபாய் குடிச்சிட வேண்டாம். குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் கத்துக்கிட்டீங்கல்ல? இந்த ப்ரோகிராம் பத்தின உங்க அபிப்பிராயத்தை எங்க நிலையத்துக்கு தபால் மூலமா தெரிவிக்கணும். உங்க கணவரோட இதயத்துல கண்டிப்பா இடம் பிடிச்சிருவீங்க. உங்களை கட்டிக்க போறவர் ரொம்ப கொடுத்து வச்சவரா இருப்பாரு. Thank you பிரியங்கா. என்னடாச்சு உங்களுக்கு? வாயை திறந்து சொல்லுங்கடா. மசாகாச்சு வச்சிருந்த மாவட்டப்பா எவன்டா எடுத்துட்டு போனது? ஆஹா ஓஹோ ஸ்னோ ஹில்ஸ் ஹெவி ஸ்னோ ஹில்ஸ். ஹாய் சுசி லுக் அட் மீ ஆல் இயற்கை என்ஜாய். அண்ணா ஒரு சந்தேகம். வாட்டியா? அதோ அங்க தூரக்க தெரியுத வெள்ளை வெள்ளையா அதுதானே பாகிஸ்தான்? ஆடங்க ஒக்கா மகனே அது நாகிஸ்தான்ரா. அதுக்கு பக்கத்துல தெரியுதுதான் பாகிஸ்தான். திஸ் சைடு ராஜஸ்தான்யா. அங்கே ஆல் மணல்ஸ் ஆல் வெயில்ஸ் ஆல் ஒட்டகம்ஸ் ஆல் பீப்பிள் சின்னிங் ஒன்லி பேச்சும் பழம்யா. அங்கே சூடு கிளப்பம்சியா. அண்ணே அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஒசரத்துக்கு வந்துட்டோம்னே. ஆமா கடல் மட்டத்துக்கு இதுக்கு 25,000 கிலோ. ப்ளீஸ் அட்ரஸ் ப்ளீஸ் 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 அட்ரஸ் ப்ளீஸ். ஓ ஆப்பிள் நாட்டில் ஆப்பிள் பெண்கள். நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. செம கட்டடம் தொட்டோன்னு குளிர் குப்புன்னு பறந்து போயிடுச்சு. ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. மை சன்-இன்-லா மிலிட்டரி ஆபீசர் புதுசா இங்க வந்திருக்காரு. அவருக்கு ஐ எம் அங்கிள். நான் கூட மிலிட்டரி ஆபீசர். ஒன்ஸ் அபான் எ டைம் ஆப்பிரிக்கா கண்ட்ரி. அது வேற ஸ்டோரி. தேர் மிலிட்டரி குவார்ட்டர். கோ ஸ்ட்ரைட். ஏய் காபி லேட். மினிஸ்டருக்கு ஷூ மாட்டி விடுயா? சரி சார். கவலையே படாதீங்க, அந்த லைசென்ஸ் உங்களுக்கு தான். ஏன் மாப்ள மவுண்ட் ரோட்ல இருக்க 13 மாடி வீடு எப்ப எனக்கு வாங்கி தர போறா? ஐயோ அங்கிள் அது எல்ஐசி பில்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட். அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து விடுவேன். சிங்க வரா சார். நான் தேசிங் இன்சிலா. ஐயோ சார் ஷூ ரெடி. வச்சிட்டு போடா. ஐயா ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து சாரி கை நாட்டு வைக்கணும். டேய் நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது. போடா. என்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளராதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து. அவரு தான் போடணும். ஐயா நீங்க கொஞ்சம் போடா. டேய் போய் நாயை குளிப்பாட்டா. மறக்காம பவுடர் போடு. போடா போடா போடா. ஹலோ கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் சிஎம் பேசுறேன்யா. சிஎம்? ஐயா சிஎம் ஐயா நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன். ஐயா மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாட்டு தீவன ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அலெக்ஸ் மேன் வந்து பாக்ஸ். ஐயா பக்கத்துலயே ஐயா இருக்காங்க. ஒரு செகண்ட் உங்ககிட்ட பேசணும் துடிக்கிறாங்க. ஐயா ஒரு செகண்ட். ஐயா ஏண்டா உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா யாரோ புதுசா கட்சியில சேர விரும்புறாரா? மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்டா நான் ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவனை வந்து என்னைய பார்க்க சொல்லு. அதை விட்டு அவனுக்கு ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? ஐயா என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கர் எம்பக்கத்து விடா. கையறா மவனே. டேய் குட யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அது என் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டு நான், அடுத்தது சிஎமாக்க போது நானு. மவனே அங்க வந்த உன்னை அப்படியே அலேக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவா. கரெக்டா அப்பல போடா.
டோன்ட் வரி. சிஎம் எனக்கு பயங்கர க்ளோஸ். சீக்கிரம் பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது இவர்தானுங்க. ஐயா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருங்க. அப்புறம் சிஎம் அலாக் தூக்கி மல்லாக்க போன்னு சொன்னது யார் யார்? அவர்தானுங்க. ஏதோ வயசுல பெரியவர் போதையில சொல்லிட்டாரு. ஐயா ஐயா பாத்து வக்கீல் தப்பிச்சு போறாரு. மாமா ஐயோ என்ன மந்திரி சார் எப்படி இருக்கீங்க? அட பாப்பா, ஏன் மந்திரி பதவி கொடுத்தானுங்க, எதுக்காக புடுங்கினாங்கன்னே தெரியல. ஆனா அடி உழுந்தது மட்டும் தான் தெரியுது. அட எவனாவது போன் பண்ணிருப்பாங்க, அதை விடுங்க. சரி, நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர்ற ஏழைப்பாள ஜனங்க கிட்ட பணம் புடுங்கணும்ல, அதான் கடவுள் நம்மள இப்படி ஆக்கிட்டாரு. போலீஸ் போலீஸ் கஷ்டப்படாத, ஒன்ன பிடிக்க வரல. இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? கார் என்றைக்கடா பேசியது? அறிவு கிட்ட இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுது. வணக்கம். ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயா தொந்தரவு பண்ணாத. ஏதோ அந்த ஆபீஸ் வந்து டிரைவர் வண்டி எடுப்பா. ஐயோ, இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்ச் திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாத. ஏன்? நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்க. சார், பாம்பேல இருந்து தமிழ் நம்பின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரீனா, ஐஸ்வர்யா, மனிஷா 3 பேரில் யார் கேட்டாலும் முத்தம் கொடுப்பீர்கள்? ஐஸ்வர்யா ஓகே, மனிஷாவும் ஓகே. கரீனாக்கு வேணா நான் கொடுத்துக்கிறேன் சார். சார், சுவாமிநாதங்கிறவர் பரமக்குடியிலிருந்து கேட்டிருக்காரு. 1 ரூபாய் காயின் ஆனா பொண்ணா? இது என்னையா கேள்வி, ஆனா பொண்ணான்ட்டு? சார், பொண்ணுன்னே எழுதுவோம் சார். எப்படியா? 1 ரூபாய் காயின்ல ஒரு பக்கம் என்ன இருக்கு? தலை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பூ. தலைக்கு பின்னாடி பூ இருந்தா அது பொண்ணு தானே? இங்க இருக்க வேண்டியவனே இல்லையா நீ? தேங்க்யூ சார். சார், வேலூர்ல இருந்து சாலமன்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன? இந்தியாவில் திருடர்களே இல்லாமல் போய்விட்டால் எப்படி இருக்கும்? அரசியலை யார்தான் செய்வது அப்படின்னு நினைக்க. சார், நீங்க பேசாம நடிக்க போலாம் சார். பஷீரே சார், எனக்கே ஒரு தத்துவ கேள்வி ஒன்று தோணுதியா? சொல்லுங்க சார், நான் வேணா பதில் அளிக்கிறேன். மனிதன் எப்போது முற்றிலும் துறந்தவன் ஆகிறான்? குளிக்கும் போது. காலி பயல, கேள்வி நேரம் இத்துடன் முடிந்தது. சார் சார் சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். சொல்ல. புரசவாக்கத்துல இருந்து வந்திருக்கு சார். என்னவா? ஐயா, நான் ஒரு ஏழை பத்திரிகையாளன். சரி. எனக்கு 500 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. ஒரு செக்கு கிழிக்க முடியுமான்னு கேட்டார். சார், பேர் என்ன போட்டிருக்கு? பஷீர்னு வந்திருக்கு சார். அவன் சீட்டை கிழிச்சிட்டேன்னு எழுதி போடுப்பா. சார் சார் சார், என்ன சார் நீங்க பாட்டுக்கு எங்கிட்டே விளையாடுறியா? கீழே போய் 500 ரூபாய் வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார். இன்னைக்கு மழை வரும் சார். சார், எஸ், இன்னைக்கு கலெக்ஷன் இதானா? அதுல 100 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 100 ஒரு 2 இருக்கு சார். இந்த பக்கம் வை. 50 எவ்வளவு இருக்கு பாரு. 50 இவ்வளவு இருக்கு சார். அவ்வளவுதானா? அங்க வை. இவ்வளவுமா? உன் பக்கம் வை. சொன்னது 20 ரூபா இருக்கா? 10 ரூபாய் இருக்கு சார். 10 எவ்வளவு இருக்கு? இவ்வளவு இருக்கு சார். உன் பக்கம் வை. என் பக்கமா? என்ன சேஞ்ச் எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் சேஞ்ச் சார், கொஞ்சம் துளியுண்டு. என் பக்கமா? அஷ்டியா, வேற ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப அது எல்லாத்தையும் தூக்கி இங்க வை. இவ்வளவு வைமா? சொன்னச்சே வை. நவுத்து நவுத்து சீக்கிரம் வையா. டியூட்டி முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. ஃபுல்லா. இந்தா, உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரணுமா சார்? இல்ல இல்ல, இதான் உன் ஷேர். கிளம்பு. 5 ரூபாய் ஒரு ஷேரா? ஆமா. இதுக்காகவா என் பொண்டாட்டி பிள்ளை அடமானத்துக்கு வச்சு கோயம்புத்தூர்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். கோ வெளிய போ. ஏப்பா, இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியல. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரு அளவும் தெரியலையே. இது வேற சொல்லி பண்ண மாட்டான். ஆஹா, ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏம்பா, இந்த ஸ்டார் நம்ம ஸ்டார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துப்பான். டேய், வழி விடலடா. டாவா, எப்படி எல்லா மீனும் இவ்வளவு அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே ட்ரெஸ் போடல. துப்பாக்கி துப்பாக்கி தூ மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜார் பையல அப்படிதான் இருப்பான். சொல்றேன். சையாகறான் ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா?
அவனை பார்த்தா நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவ போயிட்டா நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டாராம். 2 பேரும் வெறும் லுக்கு தான் விட்டுட்டு இருந்தீங்களா? ஏன்டா உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் 2 பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே திருவோம். உன் சகோதரி இல்லப்பா டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருவோம். சொல்ல ரோல் பண்றியா? சரி வா போலாம். சூரியடி கோல்டு ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங்க எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன அவனை பின்னி பெடல் எடுத்துட்டு போ. என்னங்கடா என்ன சும்மா பெப்பப் மியூசிக் கொடுத்து எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மூடிட்டு இங்க பாரு, பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க ஏன்டா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான். டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கே. ஆஹா எப்படி வர்றான் பாறா. பிச்சிட்டான்டா, பின்னிட்டான்டா, தூள் பண்ணிட்டாடி. சொல்லிட்டேல நீ. வெரி குட். சொல்லலடா. சொல்லலியா? என்ன ஏன்டா அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா 1 hour அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா. லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கர்மம்லாம் எனக்கு எதுக்குடா? பிக் அப், டிராப், எஸ்கேப் அதான் ஏன் பாலிசி. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு. அப்பதான் அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா நீ ஏன் பாவம் புள்ள பசி தாங்க மாட்டானே. முத்து ஏல முத்து, ஐயா சாப்பிட வாய்யா. ஆச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம். சோத்த பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கு. குடு ஆச்சி குடு. முத்து ஆச்சி நான் இங்க இருக்கேன். வந்துட்டாய முத்து. வாயா வாயா. உன்னை யாருல கூப்பிட்டது? நான் என் முத்துவல்ல கூப்பிட்டேன். என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னு என் பேரை நாய்க்கு வைக்க வேண்டியது, அதை திட்டணும்னா என்ன திட்ட வேண்டியது, என்ன பாராட்டணும்னா அதை பாராட்ட வேண்டியது. இருங்க என்ன அசிங்கப்படுத்துறீல்ல? நான் இதே தூத்துக்குடி தொகுதியில நின்னு ஒரு நாளைக்கு சாமாவு ஆய் காட்டுறேன். என்னது சாமா ஊவ? அதே ஆச்சி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ. அப்படி விளங்குற மாதிரி சொல்லல, விளங்காத பயல. நான் எம்எல்ஏ ஆயி அப்புறம் மந்திரி ஆயி. ஏல புள்ள சாப்பிடும்போது ஆயி ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். என்னடா கொடுமை இந்த வீட்டுல. மனுஷனா நாயினுங்கிறாங்க, நாய புள்ளைனுங்கிறாங்க. இன்னமே நான் அந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். கிளம்பிடா கிளம்புறேன். ஆச்சி என்ன விடு. உனக்கு அப்பப்ப பாசம் வரும் செல்போன் சிக்னல் மாதிரி. என்ன விடு ஆச்சி. ஆனியா? ஆனிக்குள்ள பாசம் கூட அந்த ஆச்சிக்கு இல்லாம போச்சே. பாரு நாயம்மா உன்னை அடிச்சு அம்மம்பரம் தாண்டி தேரியில ஒன்று போய் விட்டு வரணும். என்ன அந்த புழுக்ராச நினைச்சாத்தே பயமா இருக்கு. மச்சான் நீ கவலையே படாத. பொம்பளையோட மனசை நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படிடா? டாக்டர் உனக்கு 1 வாரம் மயக்க மருந்து கொடுத்து மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. மேஜர் ஆபரேஷனா? என்ன மிலிட்டரியில சேர்றதுக்காக பண்றதாடா அது? அந்த மேஜர் இல்ல, இது வேற மேஜர். மேஜர் பேஜர்னு குழப்பாதடா, விஷயத்த சொல்றா. இது வாயில சொன்னா புரியாது, போர்வையை விலக்கி பாரு, உனக்கு நல்லா புரியும். நானே விலைக்கு பாக்குறதா? அப்படி என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எனக்கே இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க. உங்க கார்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் ஆபரேஷன் பண்ணேன். யார் அந்த கார்டியன்? இதுல என்ன சந்தேகம்? நான் தான். ஏன்டா டேய் உடுமலை, இது உனக்கே நல்லா இருக்காடா? எல்லாத்தையும் கரெக்டா பண்ண நீங்க ஏன்டா மீசியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? அது 1 ஹவர்ல ஊந்துருமா? அதுக்கு டாக்டர் ஸ்பெஷல் ஊசி போட்டுருக்காங்க. ஏண்டி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் எப்படிடா இருக்க முடியும்?
இனி நான் எப்படியடா சிட்டி பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் செல்ல முடியும்? வாலிபர்கள் வயிற்றில் கிள்ளுவார்களே, ஐயோ! இனி செகண்ட் ஷோ பார்த்து விட்டு சிங்களாக வரும்பொழுது சில்மிஷ வாலிபர்கள் சீட்டி அடிப்பார்களே என் செல்வமே. பல நடமாடும் இடத்தில் அகஸ்மாத்தாக செல்போனை எடுத்து செவியில் வைத்தால் கூட செல் அழகிகள் என்று காவல்துறை கைது செய்யுமே கண்ணாளா. பஸ் ஸ்டாண்டு பரதேசிகள் என் அழகான இஞ்சி இடுப்பில் சின்ன கவுண்டர் போல் பம்பரம் விட்டு கொஞ்சி மகிழ்ந்தால் செப்டிக்காய் தையல் பிரிந்து விடுமே என் பிராணநாதா. டாக்டர், சாலிடா இருந்த என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கி விட்டீங்களே டாக்டர். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஒரு முள்ளாலத்தான் முள்ள எடுக்க முடிகின்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்பு தான் அறிகின்ற மாதிரி. நீ என்ன சொல்ல வர? உங்க பிரச்சனை என்ன? பொம்பளையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஒரு பொண்ணாலதான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களை பொம்பளை ஆக்கிட்டேன். டாகி, டாக்டர், என் டார்லிங், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கடவுள் மனுஷனுக்கு ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை துறப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பண்ணி விட்டு என் செல்லம். பாக்குறதுக்கு நீ ஜோதிகா மாதிரி இருக்கிற. அப்படியா? நீங்க கூட பாக்குறதுக்கு மாதவன் மாதிரியே இருக்கிறீங்க. ஈவினிங் ஷோ சினிமா போலாமா? போலாம். பட் நான் சொல்ற படத்துக்கு தான் போகணும். என்ன படம்? மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது. இல்ல முத்து, எம்எல்ஏ ஆகி என்னல பண்ண போற? அப்படி கேளு பரணி. முதல்ல தூத்துக்குடியில ஒரு பீச்சை உருவாக்க போறேன். பீச்சை எப்படில உருவாக்குவ? தாமிரபரணி ஆத்துல நடக்கிற காஞ்ச மண்ணை அள்ளிக்கிட்டு வந்து கடற்கரை ஓரமா கொட்டி அது மேல 4 போட்டோ வாங்கி போட்டு 10 பயவலையில லவ் பண்ண சொன்னா அது பீச் ஆயிட்டு போகுது. பிறவு என்ன? ரேஷன் கடை அத்தனையே ரேஷன் ஹோட்டலா மாத்த போறேன். என்னது? இலவசமா 3 வேளையும் நான் சோறு போட போறேன்ல. அது மட்டும் இல்ல, டீ, காபி, பிராந்தி, பிஸ்கி எல்லாம் தண்ணி குழாயிலே அனுப்பிச்சு வைப்பேன். அப்பப்ப புடிச்சு குடிச்சுக்கலாம்ல. ஒரு குழாயில எப்படி எம்புட்டு வரும்? அட செம்புனைக்கு ஒரே வயர்ல 63 சேனல் வருதுல்ல. ஒரு குழாயில எல்லாம் வராதா? போதா குறைக்கு நதி நீரை பதிநீர் ஆக்குற திட்டம், குடிநீரை கூல்ட்ரிங்க்ஸ் ஆக்குற திட்டம், சேது சமுத்திர திட்டம் மாதிரி நந்தா சமுத்திர திட்டம், புதாமகன் சமுத்திர திட்டம், இப்படி பல திட்டத்தை கையில வச்சிருக்கோம். கல்யாண கேசட் பார்க்க வரவங்க எல்லாம் வரலாம். ஐயோ, கல்யாண கேசட்டா? என்னடா கல்யாண கேசட்டா? யாரோட கல்யாணம்? நீ பேசாம வா என் கூட. கல்யாண கேஸ் போடுறாங்கடா, வாடா. அது வந்துட்டு. அதாவது இந்த கேசட்டை பார்த்து தான் டாக்டர் மாத்ருபூதமே சில டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிறாருன்னா பார்த்துக்கோயேன். சீக்கிரம் எடுத்தபடி இப்படி உட்கார்றா. இப்படி வா. இதுதான் வசதியா இருக்கும். எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. குழந்தைகளே, போன வாரம் நீங்க பார்த்த கல்யாண கேஸ் ஆங்கில தம்பதி வீட்டு. இப்போ பார்க்க போறது மலையாளம். எந்த அம்மே? அமைதி அமைதி அமைதியாக கண்டுகளித்து ஆத்மாவுக்கு சாந்தி கொடுங்கள். சீக்கிரம் போடுங்க குரு. லைட்ஸ் ஆஃப். பெரியப்பா, ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குது. இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவசரப்படாதடா, எடுத்தோன்னு காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் கேப் விட்டாதான் தெரியல. பஷீர், டேய் என்னடா? தம்பி, அவங்க என்ன பண்றாங்க? டிஃபன் சாப்பிடுறாங்க. சாவியை குடுப்பா. உனக்கு வண்டி வேற ஓட தெரியாது போல. வருங்கால எம்எல்ஏ தொல்லை தாங்க முடியல. வண்டி பாத்து சும்மா இருக்கீல, குதிங்களா குதிங்க. நில்லே, வண்டி இடிச்சு தண்ணில தள்ளிட்டு இங்க இந்த ஓடவ பாக்க கண்ணு என்ன பெதட்டில வச்சிருக்க? இல்ல இல்ல, அவளுக்கு வண்டி சரியா ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாதா? அப்ப லைசென்ஸ் இல்லையா? இல்ல போலீஸ் போன் பண்ணுங்களே. போலீஸ் சாரிங்க. சாரியா? சாரி கேட்டா தண்ணில விழுந்த வண்டி தன்னால மேல வந்து நிக்குமா? இல்ல சொம்முனக்கி வண்டிக்கு என்னாச்சுன்னு பாருல. இன்ஜின்ல பூரா உப்பு தண்ணி பூந்துட்டு வித்தா 1 கிலோ பேரிச்சம்பழம் தான் தேரும். என்ன இப்படி சொல்றாவ? ஒரு பிடி சக்கரை டேங்க்குள்ள போட்டாலே இன்ஜின் சீஸ் ஆயிடும். இப்போ ஒரு லோடு உப்பே வண்டிக்குள்ள போயிருக்கு. அவ்வளவுதான், மொத்தமா இன்னைக்கு கெட்டு போயிரும். உப்பு தண்ணில விழுந்தா கெட்டு போயிரும்னா தண்ணில விழுந்த 2 பேரும் கெட்டா போயிட்டாவ. கப்பல் கூட தண்ணில தான் கிடக்கு, கெட்டா போச்சு. ஏய், என்னடா எகதாளமா பேசிட்டு இருக்க? அடிங்க. நான் உன்னை டவுன்குள்ள பார்த்தது இல்லையே. எந்த ஊர்ல நீ? என் பேரு வள்ளி, ஊரு திருச்செந்தூர்.
இங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன். திருச்செந்தூர்ல கடல் தண்ணி வத்தி போச்சு, நீங்க அள்ளிட்டு போலான்னு வந்தியோ? முத்து, என்ன பரணி? வண்டியை ரிப்பேர் பண்ண எவ்வளவு ஆகும் சொல்லல? மூஞ்சி பாரு. வண்டி இன்ஜினை பிரிச்சு வேலை ஆக்கணும், ஒரு 10 ரூபா ஆண்டே. இந்தாங்க நீங்க கேட்ட 10 ரூபாய். ரொம்ப அதிகம் தான். ஏய், அவன் 10,000 வாங்குறான், நீ 10 ரூபாய் நீட்ற. இல்ல, இவன் வண்டியை பிடிங்க வச்சுக்கல. ஓகே. ஐயோ, இது இவ வண்டி. 2 நாள்ல நானே வந்து கொடுத்துறேன். இது நாங்க நம்பணுமாக்கும். வீட்டு அட்ரஸ் கொடு. ஐயோ, வீட்டுக்கெல்லாம் வந்தா எங்க அம்மா என்ன பிச்சுப்படும். நான் திருச்செந்தூர் ஆதித்யநாத் காலேஜ்ல தான் படிக்கிறேன். அங்க வந்து வள்ளின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். 2 நாள்ல காசு இங்க வரல, காலேஜ்க்குள்ள பூந்து கரைச்சல் பண்ணிடுவேன். என்ன? சரி, நான் வரேன். ஆமா, உங்க பேர் என்ன? கேட்டவன். ஓஹோ, நீங்களும் கடல் தண்ணியில விழுந்துட்டீங்களோ? பாவம். சொம்பனாக்கி என்ன, நான் வரேன். ஓகே, பை. இது விளையாடுனா விஞ்ஞானம் க்ளீன் போர்டு. நான் டயலாக். ஏய், ஏன்டா அவளுக்கு பிச்சை போட்ட? நீ ஏன் தர்ம மண்ட தடுக்குற? பாவண்டா புள்ளத்தாச்சி பொம்பளை. புள்ளத்தாச்சியா இருக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா? ஏன்டா ஒரு லாரி ஏறி கை ஊனமானா பிச்சை போடலாம், ஒரு பஸ் ஏறி கால் ஊனமானா பிச்சை போடலாம். புருஷன் கூட ஜாலியா இருந்து லோடாயி வந்திருக்கா. இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? இதோ பாருமா, பிரேசில்ல காப்பி கொட்டை எடுக்கிறான், துபாயில பெட்ரோல் எடுக்கிறான். ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளையை பெத்து போட்டு அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான். இதுக்கெல்லாம் நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. 10 மாசம் சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமாயா? என்னது? இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா? ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன். அங்கே பா, அக்கட சூடு இல்லி நோடு. டே உடுமல, போய் அந்த 3 குடோன்களை இங்க கொண்டு வாடா. கொண்டு வாடா நீ. யாருக்கிட்ட நீ போடுறா? ஓபன் பண்ணி காட்டுறா ஷோரூம்களை. ஓபன் பண்றா. பாத்தியா, இதுங்க வயிறா இல்ல இது வயிறா? இதோ பாருமா, உன்னுடைய சுமையவாது 9 மாசத்துல இறக்கி வச்சிருவேன். ஆனா இவங்க எல்லாம் 25 வயசுல டெவலப் ஆன வயிறுமா இது. இத சாகுற வரைக்கும் தூக்கி சுமக்குறாங்க தெரியுமாமா? அம்மா, இவங்கள யாராவது ஒருத்தராவது நின்னுக்கிட்டு குனிஞ்சு கீழே அவங்க கால் கட்டவரல பார்க்க முடியுமாமா? அதை விடுறா, என்னைக்காவது மல்லாக்கப்படுத்து வயிற்ற காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஏறி சரிக்க விளையாடு. இப்ப சொல்லு, இவங்க படுற கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்லு. இவங்களுடைய சுமை பெருசா இல்ல ஓ சுமை பெருசா? அட பாவிகளா, இன்னைக்கு என் பொழப்புல மண்ணை வாரி போட்டீங்களேடா, நீங்க நாசமா போவ. அடி பாவி, இதுவும் ஃப்ராடா? சாரி சார், உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க போய் பட்டனை போட்டு உங்க வேலையை பாருங்க. போங்க. வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வயித்தை வெளிச்சம் போட்டு காட்டிட்டேடா. ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட்டா தானே பேசுனேன். ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? நாங்க யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேரும் எஸ்ஐ. ஏண்டா, நாங்க மப்டியில ரோந்து சுத்திட்டு இருக்கிறோம். எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டேடா. சாரி சார், நான் தொப்பைய பார்க்கும் போதே போலீஸா இருப்பீங்களோன்னு டவுட் வந்தது. ஆர்வத்துல செய்துட்டேன். இல்லடா, கன்ஃபார்ம் பண்ணி காட்றேன் பாரு. யோ, தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. ஐயோ ஐயோ அம்மா. யுவர் தமிழியன்ஸ்? நோ. ஹிந்தி? எஸ். அப்ப தாராளமா எது வேணாலும் பேசலாம். இங்க பாரு கண்ணு, நீ ஆப்பிள் மாதிரி இருக்கிற. 1 வருஷத்துக்கு உன் கூட உட்கார்ந்து குடும்பம் நடத்திட்டு போலாமான்னு தோணுது. இங்க பாரு, இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள், அசாம் பூடோஸ், கோயம்புத்தூர் ஜூடோஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். நான் இந்தியாவிலேயே பெரிய ஆபீஸ்லடி. அமெரிக்காவில என்ன கூப்பிட்டு இருக்காங்கடி. ஏப்பா, யாரும் கேட்கலையே. கேட்டீங்கன்னா என் சோத்துல மண் உழுந்துரும்பா. உங்க மேஜர் பேரே கெடுத்துடாதீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். இப்படித்தான் நான் ஆள் தெரியாம வாயை கொடுத்துட்டு அப்பப்ப மாட்டிக்கிறேன். சொன்னா இந்த வாய் கேக்குதா? பிளீஸ் மேடம், தயவு செஞ்சு என் மாப்பிள்ளை கிட்ட இந்த மேட்டரை போட்டு கொடுத்துடாதீங்க. அவர் என்ன ஊருக்கு பேக்கப் பண்ணிடுவாரு. அங்க போனா சாணி அள்ளணும், மாடு மேய்க்கணும், விறகு வெட்டணும். அப்பா, அதை நினைச்சாலே என் கிட்னி இடம் மாறிடு போட்டுருக்கா சாமி. ஏமா, நீ அண்ணன் வீட்லயே தங்கிட்டங்கிறது சரிதான். ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க. கட்டுப்பட்ட இடத்துல நல்லது கெட்டதுக்குன்னு நீ முள்ளக்காட்டுக்கு வந்துட்டு போனா தானே நல்லா இருக்கும். அவனை நினைச்சாதான் மாமா எனக்கு வயிறு எரியுது. அவன் ஜாதகத்தை எழுதினதே நான் தான். நல்லா எழுதுனீங்களே சாதகம். அவன் யாரையாவது வெட்டுவான், இல்லன்னா யாருக்கிட்டாவது வெட்டு வாங்குவான். இதைத்தானே எழுதுனியே. பரணி யாருதான் விட்டுறது? முரட்டுப்ப இவன் தான் யாரையும் வெட்டுவேன். இல்லை பரணி, செக்கச்சேவேண்டி சட்டை புதுசா இருக்கு. இதுவா சித்தப்பா? இது போத்தீஸ்ல வாங்குனது. எந்த போத்தீஸ்ல வாங்குறான்னு கேளுங்க. மெட்ராஸ் போத்தீஸ் தாத்தா. 1000 ரூபாய் பேண்ட் செட் எடுக்க 10,000 ரூபாய் பிளேன் டிக்கெட் எடுத்து போயிட்டு வந்திருக்காரு ஒரு மெட்ராஸ்க்கு. 1000 ரூபாய் மீன் பிடிக்க 1 லட்சம் ரூபாய் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறது இல்லையா? அந்த மாதிரி தான். நியாயம் தானடே. இல்ல ஒப்பங்காசை யாராவது அழிக்கணும்ல. குத்தகை பணத்தை பிடி. வரமா பேச்சுக்கனே. மாமா, எங்க அப்பா வீட்டுக்கு காசு என்கிட்ட கொடுமா. குடுமா. வேணா சித்தி, அந்த பணத்தை ஏன்ட்ட கொடு. நானும் முத்தும் பீரோல வச்சு பத்திரமா கவக்க. ஐயா அம்மா. எப்படி
2000 தேங்காய் திருடி 8000 ரூபாய் குத்திய அந்த மாதிரியா? என்ன மாமா சொல்றீங்க? நான் திருடுறேனா? எனக்கு இந்த அவன் பேரு தேவையா? என் அரசியல் எதிர்காலம் பாதிச்சிராதா? பிள்ளையாரப்பா இந்த முத்து உடனே கவலைப்பட நடப்பானே. வெள்ளி பிள்ளையார் மேல சத்தியமா சொல்றேன். ஆண்டவா என்னாச்சு? வெள்ளி பிள்ளையாரு வெள்ளி பிள்ளையார் எப்படி என்ன உடைஞ்சது? எப்படி இல்ல? என்னாச்சு சொல்லல? இல்ல மாமா 6 மாசத்துக்கு முன்னுக்க வெள்ளி பிள்ளையாரு வீட்டுக்காதான்னு சொல்லி அதை வித்து விட்டு உங்க மனசு நோக்கூடாதுன்னு மண் பிள்ளையாரு வாங்கி நானும் பர்ணிந்த மாமா பெயிண்ட் அடிச்சு வச்சோம். ஒட்டு கொடுத்துட்டானே. அம்மா இந்த 2 பையனும் திருட்டு பையனும் வீட்லயே இருக்க கூடாது. போ சொல்லு. நான் எங்க ஆச்சு போவேன்? எங்க வேணாலும் போ. இந்த எதுக்கால நம்ம பழைய வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் கட்டில படுத்துக்கிட்டு தூங்கு. இல்லைன்னா அந்த கேஎஸ்பி தியேட்டர்ல போய் 3 ஷோவையும் பார்த்துட்டு ராத்திரிக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வா. இந்த வெள்ளி பிள்ளையார திருடி வித்ததுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. எஸ்கேப் ஆயிரு. பாத்தியா அம்மைய, நான் அவனை வைத்திர கூடாதான், அதுக்காக அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கறாங்களாம். இதனாலேயே அவன் கெட்டு போறான். என்ன சிரிக்கிற? இலை முத்து, எனக்கு தெரியாம 2000 காயை எப்படியிலே பறிச்சீங்க? மரத்துல காய் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. பெரிய மூலக்காரன்லே நீ. அது பரணி ஐடியா இல்ல. மரத்துக்கு 2 காயா பறிச்சு போட்டா மாமானால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல நானும் அழுக்கு ரொட்டியும் தானே மேலே ஏறி பறிச்சு போட்டேன். பிச்சிருவேன். போட்டு வாங்குறது கேள்விப்பட்டிருக்கு. வாங்கிட்டு போடுறது தானா? அது ஏற்கனவே வச்சிட்டாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ யூத் கேர்ள்ஸ், எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தக்காளி மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இன்னைக்கு சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போயிருக்கீங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க. ஏன்னா நான் பொண்ணோட மனசை டீல் பண்றேன். நாங்க 4 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்ல படுக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சிக்கனம். அதனால தான் சார் நாங்க 4 பேரும் ஒரே கடத்துல கோச்சு தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். இதுல எங்க வாக்குமூலத்தை எழுதிருக்கோம். போலீஸ் கிட்ட கொடுத்துறீங்களா? வாக்குமூலம் தற்கொலையா? என்னது இது? உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்றீங்க. அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு? பின்ன என்ன சார், எங்க காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எங்க 4 பேருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால தற்கொலையா? பாத்தியாடா, அங்கங்க பைப்ல தண்ணி வரல, பாமாயில் நல்லெண்ணெய் கிடைக்கலன்றதுக்காக பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்க. யூத் கேர்ள்ஸ்க்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால பிரச்சனையா? நோட் பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா ஓகே தானே? பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா ஓகே தானே? இந்த பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கங்க. நல்லவரு நல்லா பண்றீங்க. சாமிங்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேட்டா சாம்பிராணி போக போற ஒரு பாயை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அரி காலையில நாஸ்டா துண்ணிட்டு கடை ஏறி விசிறி போட்டா 5-10 கிடைக்கும். நான் பாட்டுல ரோட்ல போய் உள்ளே தூக்கி விட்டு காலேஜ் பொண்ணுகிட்ட கலட்டா பண்றேன். ஆரம்பி பிச்சிடுவேன் பிச்சி. ஸ்டூபிட். ஐஸ்வர்யா, சுஷ்மிதா, யுக்தாமுகி, பிரியங்கா சோப்ராலாம் போகுது பாரு. அரி உனக்கு நல்ல புத்தி வரட்டும். எதுக்கு இப்படி திட்டு வாங்குற? பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தாண்டா. கும்பலா இருக்கவங்கிட்ட கேள்வி கேட்டாவே குழப்பம் தான். அங்க பார், சோலோபா ஒரு சுபமங்கலம் நிக்கிறான். அவகிட்ட போய் கேளு, மனசை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுவாங்களாடா? ஆஹா, ஒரு தமிழ் பொண்ணு கையில ஆங்கில பத்திரிக்கை, அதுவும் அவுட்லுக்கு, அட்டையில உலக அழகி ஐஸ்வர்யாயோட போட்டோ. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஜெண்டர் நாலேஜ் இந்த பொண்ணுக்கு இருக்கணும். இதுகிட்ட கேட்டா பொண்ணுங்க மனசை பத்தி புட்டு வச்சிருமே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பொண்ணுங்க மனசை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மே கம் இன். அறிவு கட்ட முண்டம். ஆம்பளை மனசும் புரியாம பொம்பளை மனசும் புரியாம நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல பொம்பளை மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியாடா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு தியேட்டருக்கு போனா ஆண் சீட்டு பெண் சீட்டு இருக்கு, எங்களுக்கு ஒரு சீட்டு உண்டா? இல்ல ஒரு கக்கூசுக்கு போனா ஆண் கக்கூசு பெண் கக்கூசுன்னு தனித்தனி அறை இருக்கு, எங்களுக்கு தனி கழிப்பறை இருக்கா? ஒரு கோயிலுக்கு போனா ஆண் வரிசை பெண் வரிசை இருக்கு, எங்களுக்கு தனி வரிசை இருக்கா? இல்ல இதெல்லாம் புரியாம நாங்களே அல்லாடிக்கிட்டு இருக்கும் போது பொம்பளை மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியாடா? அறிவு கட்ட முண்டம், உனக்கு அறிவு இருக்கா? ஸ்டூபிட், நான்சென்ஸ். யூ கேன் கோ தட் சைடு. ஸ்டூபிட். பில்ட் இன் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்ப ஏன் நிலைமை? ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 19. சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக்கின் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கே. கீழே கீழே நல்லா. என்ன தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா. எதுக்கு? இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையை சீவற? வேற எங்கேயா போய் சீவிட்டு அப்போ. அப்புறம் 1 மினிட். என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீக்கிரம் போட்டுப்பா.
என்னடி இது ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொன்னேல ஏன் இவ்வளவு லேட் சேல்ஸ் ஆபீசர்னா சும்மா இல்ல டக்குன்னு எல்லாம் பெர்மிஷன் போட முடியாது சரி வாயாடாம முதல்ல சாரி கட்டிட்டு ஃப்ரெஷ் ஆகு எதுக்கு அது சரி இந்த லூஸ் எதுக்கு இங்க வந்திருக்கா ஷோரூம் வந்தாரா பார்த்தாரா புடிச்சு போச்சா அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க வா மாப்ள காஃபி என்ன மாப்ள ஓ போடுறீங்க காஃபி எடுத்துங்க थैंक यू பொண்ணு பாக்கவா என்னம்மா இவ்ளோ லேட்டா சொல்ற கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னாதாண்டி லேட் அதுக்கு முன்னாடி சொன்னா லேட் இல்ல हेलो ஹலோ தமிழ் சொல்லுங்க உனக்கு ஒரு பேட் நியூஸ் என்ன உன்னை யாராவது பொண்ணு பார்க்க வராங்களா வர்றாங்க இல்ல வந்துட்டாங்க டோன்ட் வரி நான் பாத்துக்கறேன் தேங்க்ஸ் தமிழ் லவ் யூ என் மாப்பிள்ள வீட்டுக்கு கார் செலக்ட் பண்ண போய் வீட்டுக்காரையவே செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டான் மாப்பிள்ள பொண்ணுகிட்ட தனியா ஏதாவது பேசணுமா ஆஃப் கோர்ஸ் காஃபி பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுற மாதிரி இந்த காலத்துல அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி ஆகி போச்சு இல்லையா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் பேசுறேன் பண்றதுல வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க ஷோரூம்ல ஒன்னு பார்த்ததுமே என் பெட்ரூம்ல இருக்க வேண்டிய நீ தான் டிசைட் பண்ண அடடடா எனக்கு 40000 ரூபாய் சம்பளம் உனக்கு 20000 அம்மாக்கு 20000 கலக்குறீங்க அப்புறம் இதான் ஒரு ரூமா யா நல்லா இருக்கு ஹாய் இவர் யாரு இவனை விடுங்க இவனுக்கு அப்புறம் எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இது இவர் என்ன உங்களை தொட்டு தொட்டு பழகுறாரு நீங்க ஏன் கூட தானே பேச வந்தீங்க ஏன் உங்க கான்சென்ட்ரேஷன் அங்க போகுது காலையில உங்களுக்கு எழுப்பி காஃபி போட்டு சமைச்சு துவைச்சு நைட் உங்களுக்கு பால் கொடுத்து தூங்க வைக்கிற வரைக்கும் ஒண்ணு விடாம எல்லா பணிவிடையும் நான் தான் செய்வேன் உங்களுக்கு ஓகே தானே சொல்லுங்க ஓகே தானே சார் யோசிக்கிறத பார்த்தா ஓகே சொல்லிடுவார் போல தெரியுதே வெள்ளம் நீங்கிறது ஒருத்தன் விரல் சூப்பறது ஒருத்தனா ஏன் டென்ஷன் ஆறீங்க அவன் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அவன் பாட்டு வந்துட்டு போறதுக்கு என்ன குடும்பமா இல்ல குயின்ஸ்லாண்டா அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல என்னத்துல என்ன இழிச்ச வாய் எழுதி ஒட்டி இருக்கு என்ன சார் உங்க பொண்ணு இப்படி இருக்கா அவ அப்படித்தான் அவங்க அம்மா மாதிரி வருதான் குடும்பமே வா உங்களை மாதிரி விரல சூப்பிட்டு வேடிக்கை பார்த்திருக்க என்னால முடியாது அக்கா வாக்கா போலாம் இந்த இடம் செட் ஆகாது என்ன மாப்ள என்னாச்சு ஏதாவது குறையா எனக்கு பிடிக்கல போதுமா ஏடா என்ன காரணம் சொல்லு பஜ்ஜி சரியா வைக்கலன்னு சொல்லுங்க வாக்கா போலாம் வா என்னல அந்த திருச்செந்தூர்காரி 2 நாள்ல வந்து காசு தரேன்னா இன்னும் ஆளே காணோம் ஆமா வண்டியை நல்லா கழுவி பெட்ரோல் மாத்தணும் சரியா போச்சு இதுக்கு போய் 10000 ரூபாய் மீட்டர் போட்டேன்னா எப்படி இல்ல மாப்ள டிவிஎஸ் வண்டி வர மாதிரி இருக்கு என்ன வேணும் சொடக்கா போடுறீங்க இங்க கல்யாண வீட்டுக்கு எப்படி போணும் அது வந்து இல்ல டிரைவர் கிட்ட சொல்லுங்க அட்ரஸ் கூட நீங்க கேட்டுக்கிட மாட்டீங்களோ அண்ணே சொல்லுங்க அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பி மறுபடியும் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஒரு வேத கோயில் வரும் அதுக்கு 4வது வீடு தான் கல்யாண வீடு ஊருக்கார கல்யாணம் ஒரு மாதிரியா தான் இருக்கும் இறங்கி உள்ள போய் பாருங்க சரி அதை நாங்க பாத்துக்கிறோம் அம்மா எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு யக்கோ சௌந்தரா தேவி அம்மா வண்டி வந்திருக்கு என்ன பண்றீங்க அடா அட்ரஸ் மாத்தி சொல்லிட்டான் அம்மா
போடு. என்ன பண்ணுது பாரு. என்ன பத்த ராசாத்தி என்ன விட்டு போயிட்டியே. கல்யாண வீடு இப்ப கருமாதி வீடு ஆயிடுச்சு. வேப்பல திமிரால போதுமால யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுமால? தெரியுமே. தூத்துக்குடி பெருவணிகர் திரு சுப்பையா அவர்களின் தவ புதல்வியும் வெள்ளதோர் அவர்களின் தவ தங்கச்சியுமான மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் சகுந்தலா தேவி. தெரிஞ்சுமா மோதுற? தெரிஞ்சதுனாலதான் மோதுறேன். நீங்க சொடக்கு போட்டு கூப்பிடுவீங்க. ஏன்னு கேட்டா வழி கேட்கறதுக்கு ஒரு பிஏ, அது கேட்டுக்கிறதுக்கு ஒரு டிரைவர். ரொம்ப திமிருதான். நாங்க கல்யாண வீட்டுக்கு தானே வழி கேட்டோம். நாங்களும் கல்யாண வீட்டுக்கு தானே வழி சொன்னோம். நாங்க போனது இழவு வீடு. அட செத்தவர் பேரு கல்யாணம். பாத்தீங்களா உங்க டிரைவரே கரெக்ட்னு சொல்றாரு. அம்மா வேணும்னே வம்பு இழுக்கறாங்க. வாங்கம்மா போயிடலாம். வந்துருங்க. ஓட முடியலையா? இதெல்லாம் என்ன ஓட்டம்? நமக்கெல்லாம் பென் ஜான்சன், கார்லிஸ் இவங்களோட ஓடிதான் பழக்கம். நேத்துக்கு தான் மெட்ராஸ் அப்போலாவுக்கு என் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பி தினம் 10 இருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஜாக்கிங் ரன்னிங் எல்லாம் ஓடுறேன். இருந்தாலும் மூச்சு அரைக்குது. வாட்டுன்னு கேட்டேன். அதுக்கு டாக்டர் சொன்னாரு, நீங்க நிறைய சிந்திக்கிறதுனால உங்க மூளையில யுனானிட்டி செக்கோஸ்லியாங்கிற நரம்பு கிராக் ஆகி இருக்குன்னாரு. ஸ்மால் கிராக் தான். அதனால கொலகாரனே உங்களை துரத்திட்டு ஓடி வந்தாலும் நீங்க ஓடக்கூடாது. கப்புன்னு திரும்பி அவன் காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு என்ன விட்டுறா சாமின்னு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியை பார்க்க சொல்லியிருக்காரு. மேடம், ஒரு டாக்டரோட அட்வைஸ் மீறலாங்களா? இந்த கப்சா தானே வேண்டாங்கிறது. உள்ளூர்ல இத்தனை மிலிட்டரி டாக்டர் நாங்க இருக்கோம். எங்களை எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல அப்பல்லாவுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புனீங்களே, அங்கதான் நீங்க திங்க் பண்ணணும். என்ன உள்ளூர்ல எத்தனை பெருமாள் கோயில் இருந்தாலும் திருப்பதிக்கு போய் அந்த பெருமாளை பார்த்து உருண்டு உருண்டு கோவிந்தா போட்டு லட்டு வாங்கி சாப்பிடுற சுகமே தனி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இப்படியே லொள்ளு பேசிக்கிட்டு ஒரு நாள் நைட் 12 மணிக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. நீ மம்மியத்தான் வந்து கூப்பிடுவ, நான் அனுப்ப மாட்டேன். நீ வலியில துடிச்சு சாக போற. பிரியா, எல்லையை காக்கிற வீரனுக்கு கொல்லையில காக்கிற முருங்காய்க்கு எப்ப சாவு வரும்னே தெரியாது. சதா நாட்டை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிற என்ன மாதிரி தியாகிகளுக்கு மார்ல குண்டு பாஞ்சாலும் வந்தே மாதரம்னு சொல்லிட்டே சாவுமா. சிரிச்சுக்கிட்டே யா நான் காந்தி கென்னடி லிங்கன் ரேஞ்சுமா. ஏய் தமிழன். ஹலோ ஃப்ரெண்ட். யாரு? மை ஃப்ரெண்ட். தமிழா? யா கூப்பிடுங்க. ஏய் கம்மியா கம்மே 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 கம்முடா. ஏமா அனு, உங்க அண்ணனும் நீயும் உங்க மாமாவை எப்படி சமாளிக்கிறீங்க? கப்சா மன்னனா இருக்காரு. இல்ல ஆண்டி, எங்க மாமாவோட கேரக்டர் அப்படிதான். கொஞ்சம் அதிகமா போய் பேசுவாரு. ஆனா ரொம்ப நல்லவரு. எங்களுக்கு எல்லாமே எங்க மாமா தான். எங்களுக்காக அவர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டாரு. அப்படியா? என் லைஃப்ல நான் அவரை மாமா மாமான்னு கூப்பிட்டதை விட அவருக்கு ஆமா ஆமா போட்டது அதிகம். ஆமா ஆமா. எஸ் மிஸ்டர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஹலோ. இவர் ஃபாதர் மை ஃப்ரெண்ட், மை ஃபேமிலி டாக்டர். ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அனு சொல்லிடுச்சே. யா அனு சொன்னியா? ஆமா ஆமா. எனக்கு இந்த தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பை த பை, நான் பார்க்க வளர்ந்த மரம் இது. இங்க வந்து டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கு. அப்படியா? பட் டூ பூவர். ஆமா, நம்ம ஊர்ல டாக்ஸி இல்லையா? இங்க வந்து ஏன் டாக்ஸி ஓட்டுறீங்க? ஏன் நீங்க நம்ம ஊர்லயே ஊசி குத்துலாமே, இங்க வந்து ஊசி குத்துறீங்க? இங்க இருக்கிற மார்வாடி அங்க வந்து வட்டி கடை வைக்கலையா? தட் இஸ் நேஷனல் இன்சல்டேஷன். புரியல? புரியும்படி சொன்னா நேஷனல் பானோசானிக். யூ நோ பானோசானிக்? ஆமா ஆமா. அடேங்கப்பா, இப்படி எல்லாம் புரியும்படி சொல்ல வேண்டியிருக்கு. That is independence of India. ஆமா. Capital of Tamil Nadu. ஆமா ஆமா. யா யா. 1/4 கிலோ மெக்ரோன் கொடுங்க. அரணே, டீ சாப்பிட்டு போலாம்ல, ஒரே தாகமா இருக்கு. சரி அலையாதவா. ஏய், முகத்தை மறைச்சுக்க புள்ள. எதுக்குப்பா? கிட்டவங்க குரூப் போறது பாத்துருவானுங்க. வழக்கம் போல அக்கவுண்ட்ல போட சொல்லு. இபானு, சொன்ன கேளு, மறைச்சுக்கோ. டீயை போடு, அக்கவுண்ட்ல 300 ரூபாய் பணத்தை போடுற. எதுக்குல 300 ரூபாய் பணம் கேக்குற? பகல்லையே சரக்கா? இல்லப்பா, திருச்செந்தூர் போறோம், பெட்ரோல் போட காசு இல்ல. அதான் சாமி கும்பிட போறியலோ? அட இல்லப்பா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும், காசு இல்லன்னு ஒரு பொண்ணு கண்ண கசக்குனா, நானும் படிப்பு செலவுக்கு தானே 10,000 தூக்கி கொடுத்துட்டேன். 4 நாள்ல திருப்பி கொடுக்குறேன்னா இன்னும் ஆளே காணோம். அதான் ஒரு ரேட்டு பாத்துட்டு வரலான்னு. நாங்கெல்லாம் உப்பு ஊத்து சோறு போட்ட பரம்பரை இல்லையா? பரணிக்கு படிப்புனாலே ஒரு பிரியம்.
படிக்கிற பிள்ளைங்க மேல தனி பிரியம். ஹலோ நில்லுங்க, இங்க வாங்க. மிச்ச சில்லறை விட்டுட்டு போறீங்க, திரும்ப மாட்டீங்களா? முக்காடு போட்டிருக்காங்கல்ல சாய்பு விட்டு பிள்ளைய மோத்த காட்டாது அப்பா. முத்துபாய் தில் சாத்தா ஹை. உச்சு உச்சு தில்வாலே துல்கனியா லே ஜாய் எங்கே? முத்து, அந்த புள்ளைக்கு எப்படி உன் பேர் தெரியும்? அட என்னப்பா நீ வருங்கால சாமாவு மகளிர் எனக்கு தெரியாம இருக்குமா? வணக்கம் சார். வணக்கம். வாயா அலெக்ஸ், என்ன பழத்தோட வந்திருக்கிற? வீட்ல ஏதாவது விசேஷமா? இது யாரு, உன் கடைசி பையனா? இவனுக்கு கல்யாணமா? ஐயோ, இவரு என் மாமனாரு. தம்பி 10 ரூபாய் கமிஷன் வந்து வச்சுக்கோ, 9 ரூபாய் நீ எடுத்துக்கோ, 1 ரூபாய் இவங்கிட்ட கொடுத்துரு. குறைச்சு போட்டான். ஒத்த பைசா கூட தர மாட்டேன், வெளியே போங்க. டாக்டர், நான் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவன். நான் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பச்சை தண்ணி இல்லாத ஊருக்கு உன்னை பார்சல் பண்ணியாச்சு. எதுக்கும் திங்க் பண்ணி சொல்லு. ஆயா வந்து இந்த பழத்தட்டை எடுத்துக்கொண்டே உள்ளவை. தட்டோட எடுத்துட்டு போமா. சரி, நேத்து கலெக்ஷன் என்னாச்சு? பங்குக்கு மாமனாரையும் கூட்டு வந்துரு. அதுல எவ்வளவு இருக்கு தெரியாது. தெரியாதா? வாழைப்பழம் துணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே நமக்கு அல்வாதான். அது 50 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 50 ரூபாய் இவ்வளவு இருக்குது. அங்கே வச்சுக்கோ. 100 எவ்வளவு இருக்கு பாரு. 100 ரூபாய் சீக்கிரம் பாரு. 2 இருக்குது. அதே அங்கே வச்சுக்கோ. 10 எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்குது. அவ்வளவுதானே? அதையும் உன் பக்கமே வச்சுக்கோ. வேற சேஞ்சா எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் ஒரே காய். அவ்வளவுதானா? அதை மட்டும் இந்த பக்கம் வை, போதும். மனுஷன்னா இவன் தான் மனுஷன். இப்ப இதையெல்லாம் உங்க பக்கம் தள்ள சொல்லுவீங்களே? அந்த பக்கம் என்ன இருக்கோ அது உனக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கோ அது எனக்கு. நிஜமாவா? மாமா, நீங்க வந்த ராசி. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த பக்கம் உள்ளது எனக்கு, அந்த பக்கம் உள்ளது உங்களுக்கு. கரெக்ட் தானே? ஓகே தானே? இந்த இப்ப அந்த பக்கம் என்ன இருக்கு? 5 ரூபாய் ஒரே காய். இந்த பக்கம் நோட்டுங்க. அது உனக்கு, இது எனக்கு. இதுவும் உனக்கு தான்டா. இந்த பிச்சுவாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அப்படியா? அதுக்கு இதுதான் பதில். இதையும் வச்சுக்கோ. என்ன இந்த மண்ணடி மன்னாரு யாருன்னு நீ பார்க்கத்தான் போற. என்ன என் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் போறேன். கேப்பேன். மாப்பிள்ளை வாடா. பழத்தை வச்சுட்டு போ. தட்டு நிறைய பழத்தை வாங்கிட்டு வந்த தம்பாத்தோட பழத்துக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் சாப்பிடாத பழத்தை யாரு சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பழத்தை பஞ்சாமிர்தம் ஆக்கிட்டானே. கோயிலுக்குள்ள அந்த டைப்ல ஒன்னையும் காணுமே. வரிசையில வாங்க, வரிசையில வாங்க, எல்லாருக்கும் இருக்கு. வரிசையில வாங்க. அம்மா, கெட்டவன் வந்திருக்காமா? ஆமாமா, கெட்டவர் வந்திருக்காருமா. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு நம்ம கிட்ட வம்பு பண்ணானே அவன்தாமா. உங்களே பாக்குறாமா. அன்னதானமா பண்றீங்க? இருங்க, உங்களை ஓட விடுறேன். ஐயோ அம்மா, பிரசாதம் வாங்க. அவனும் லைன்ல நிக்கிறாமா. நின்று போட்ட வீடு. ஏய், குணா படம் பாத்தியா நீ? ஆமா. ஏன் பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க அம்மாமா, போயிடலாமா? எதுக்கு பயப்படுத? குணா படத்துல வெள்ளை வெள்ளைன்னு ஒரு முதலாளி அம்மா இப்படிதான் லட்டு கொடுப்பாங்க. அவங்க கைய புடிச்சு கமலஹாசன் நச்சுன்னு முத்தம் கொடுத்துருவாரு. இவனும் அந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. அன்னைக்கு சவால் விட்டானே, மறந்துட்டியா? அப்படி ஏதாவது நடக்கட்டும், நாம பாப்போம். சரி சரி, நான் வண்டியில இருக்கேன். மிச்சத்தை நீங்க குடிச்சு வாங்க. நாங்களா? அம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்களே. மிச்சத்தை நான் எங்க குடுக்கறது? அவன் முத்தத்தை கொடுத்துருவானே. அபிராம் கூப்பிட்டாரு. போ. டேய், இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா, சூப்பர் பார்ட்டி. யாரு அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணில மாட்டிடுவாளுங்க. அன்னைக்கு மாதிரி பிக்கப் பண்ண நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இத கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சொல்றீங்க? போலாமா? ஐயா, ஏன் லேட்? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கு கோசம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நிக்குது? அங்க கஸ்டமர்லாம் காத்துட்டு இருப்பாங்களே. வா போலாம்.
ஆமா துளசி சோப்பு வாங்கியாதியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குன்னு. எப்படிடா எப்படி? வா வருதுடா. ஏய் சூர்யா, என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போகுதுப்பா. வெச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வச்சா தான் பிடிப்பாங்களா? பத்த வச்சா தான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட பிடிச்சானே. அப்பவே வாயில வச்சிருக்க. ஸ்டைல்டா. சரி, நீங்க தான் பிடிச்சீங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்குற? இப்பதான் ஒன்னு டிராப் ஆச்சு. இல்லனா நாங்க எஸ்கேப் ஆயிக்க முடியாதுப்பா. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற, இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா, சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம். எப்படிடா? அதுவா வரங்க. வர சொல்லுங்க. முத்து வர சொல்லுங்க. சொல்றல முத்து வர சொல்லுங்க. முத்து வர சொல்லியா? உடனே பார்க்கணும். வர சொல்லியா முத்துவே? என்ன ஊர்க்கார பிள்ளைகள மொத்தமா என்ன பார்க்க வந்திருக்காங்க? வணக்கம் 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 வணக்கம். என்ன பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இத பார்க்கவா? ஏய் எல்லாரும் என்ன பார்க்க வரலையா? இதத்தான் பார்க்க வந்தீங்களா? நம்ம முத்து சினிமால நடிக்க போகுதுல்ல, அதான் பார்க்க வந்தோம். சினிமாவுலயா? அவனே நேனே கொண்டையா நாயுடு தெலுங்குல ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர். குற்றாலத்துல ஷூட்டிங் வந்தப்ப நடிக்க வந்த நாய் மட்டன் குனியா வந்து படுத்துருச்சு. அதுக்கு பதிலா உங்க முத்துவை செலக்ட் பண்ணிட்டோம். மா பிக்சர்ல அசினுக்கு கசினா நடிக்க போகுது. அசினுக்கு கசினாவா? அவனுண்டி. ஹீரோ யாருன்னு சொல்லல. ஹீரோக்காரு ஃப்ளைட்ல வந்துட்டாரு. விக் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கு. நாளை காலையில அதை தூக்கி அவர் தலையில வச்சாதான் ஹீரோ யாருன்னு எனக்கே தெரியும். இல்ல அது சோத்த தின்னுட்டு வீட்டை காத்துக்கிட்டு இருக்க. அத போய் சினிமா கினிமான்னு கெடுக்க ஒரு கால் எங்கிட்ட வரக்கூடாது. இல்ல ஓடில இல்ல முத்து போற போக்க பார்த்தா என்ன விட நீ டெவலப் ஆயிருவருக்கு மகனே. உன்னைய காலி பண்ணாம விட மாட்டேன். அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா. என்னையா கண்ணுக்குட்டி அம்மா சொல்ல மாட்டேங்குது? தமிழ்நாடே சொல்லுது. அத சொல்லலன்னா எங்க இட்டாண்ட. அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்லையா, தொண்டையில கட்டி வந்திருக்கு, அது மருந்து கொடுத்த கரைச்சிடலாம். அப்போ மருந்துக்கு ஒரு 50, மேற்கொண்டு ஒரு 50 ரூபாய் வை. யோ இது தர்மாஸ்பத்திரியா? யோ எனக்கு இதுதான் தர்மா. கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போய் பாரு, என் கொடி இன்னும் பறந்துகிட்டே இருக்குது. வை. என்ன சார் அநியாயம்? இதே தேசிங் டாக்டர் துட்டு வாங்க வரா? ஐயோ ராதா தேசிங் இருந்தாவே நான் வாங்குவேன்யா. வை கொடு போ. நெக்ஸ்ட். எஸ். யாரு எல்ஐசி ஏஜென்ட்டா? இல்ல சீக்ரெட் ஏஜென்ட். கை என் மேல கட்டி இருக்க? இது என்னுடைய கை. பின்னாடியும் கட்டுவேன், முன்னாடியும் கட்டுவேன், சைடுலயும் விட்டு ஆட்டுவேன். என்ன ஏடா கூடமா பேசுற? அம்மா உனக்கு கேஸ் என்ன? ஆடா மாடா கோழியா? இல்ல பன்னி. பண்ணியா? பண்ணிக்கு என்ன? ஒரு பன்னிக்கு பாட கட்டணும். பண்ணி எங்க? இதோ உட்கார்ந்துருக்கு. நக்கலா. நக்குறது நாயோட வேலை, முக்கிறது மாட்டோட வேலை, கணக்கிறது கழுதையோட வேலை, கொத்துறது கோழியோட வேலை. அப்ப உனக்கு என்ன வேலை? இதுங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கிறது. அப்படி என்ன பிரச்சனை? சாப்பிட்ட தாங்க முடியல டாக்கோடைய சேட்ட. அத நீ ஆடணும்ல வேட்ட. அது உன்ன என்ன பண்ணிச்சு தலைவரே? ஏதோ சினிமாவுல அசீனுக்கு கசினா நடிக்க போதா போற போக்க பார்த்தா அது ஹீரோ ஆயிரும் இருக்கு. நான் ஜீரோ ஆயிருவேன். இந்த அட்வான்ஸ புடி. கவலைப்படாத தலைவரே, உடல் மனைவிக்கு உயிர் உனக்கு. சரவண பெருமாள் ஐயா வீட்டுக்கு போங்க. சரி. முத்துன்னு கூப்பிடுங்க, அது வரும். தூக்கிட்டு வந்துருங்க. பார்த்து அன்பா கூப்பிடுங்க, இல்லனா கடிச்சு போடுங்க. வருங்கிறாரு, கடிக்குங்கிறாரு. ஆளை பத்தி பேசுறாரா, நாயை பத்தி பேசுறாரா? சாட்ட சொன்னா சரியாதான் இருக்கேன். வாட முத்து முத்து. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். வாங்க ஐயா வாங்க. இளைஞரணியில இருந்து வந்திருக்கீங்களா? நான் தான்ல முத்து. இவன் தான்ல குத்து. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா வாளை காணோம்? ஒண்ணுமே புரியல. தலை வாளை காணுங்கிறாரு. தலைக்கு ஆளே வாள் மாதிரி தான்ல. அடிங்களே எல்லாரும். நல்ல அடிங்களே நாயே. எதுக்கு தலைவருக்கு போன போட்டு சொல்லிடுவோம். அடியில அடி போடு குத்து குத்து குத்து. நிறுத்துங்களா நிறுத்துங்களா. தலைவர் போன் சவுண்ட் உள்ள இருந்து வருது. இறங்கல மூடைய இறக்கிங்கள. அவங்கள சீக்கிரம். தலைவா பேர் மாறாட்ட ஆயி போய் தலைவா எங்க மன்னிச்சிரு தலைவா. சாட்டே இதுக்கு காரணம் நீ இல்லல்ல நயந்திரா கால. நயந்திரவா? ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருக்கோம்னு அக்கா பாடிட்டு ஆக்ஷனை காட்டி போயிருச்சு. ரியாக்ஷன் அப்பலாம் நான் வாங்கிட்டு இருக்கல. ஏல என் உடம்புல இத்தனை அடி அடிச்சியே, ஆனா என் ஜெல்லுக்கு ஒன்னாகல, என் பெல்லுக்கு ஒன்னாகல. என்ன சொல்ற? இத சொன்னல.
ரொம்ப வழிஞ்சிடாத. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க வருவீங்க நாங்கெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட்டுங்க. இவனுக்கு தங்கச்சினாலே உசுருங்க. குழந்தையில இருந்தே தங்கச்சியோட பாதை கூட தரையில படாம இடையில கைய விட்டு வளர்த்தவங்க. ஆமாங்க. அந்த தங்கச்சியை பத்தி இவன் நெஞ்சத்துல ஏகப்பட்ட கனவுகள் கற்பனைகள் கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த தங்கச்சியை இந்த சிட்டில பட்ட பகல்ல எப்படிங்க அவ தனியா அனுப்ப முடியும்? நானே சொல்லிக்கிறேன்டா. இவ குழந்தையா இருக்கும்போது ஜட்டி போடாம இவன் டிவி நாடகம் ரைட்டருங்க. வசனம் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். பெரிய சிந்துபாத் நினைப்பு. சிந்துபாத் எப்படிங்க முடியும்? வணக்கங்க. இது ஆஷா. ஆஷா பேஷா வச்சுக்கோங்க. நான் ஒன்னும் அப்ஜெக்ஷன் சொல்லியே. தாலி ரெடி இருக்கு, பார்க்கலாமா? ஓ தாராளமா பார்க்கலாம். கிட்ட வந்தா நறுக்கிடுவேன். பெரிய தாலி காத்த காளியப்பன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மத்த நாயலுக்கும் தாலிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன? மோதிரம் வளையெல்லாம் மேட்சா இருக்கான்னு மாட்டி பார்த்து வாங்கலாம். ஆனா தாலி மட்டும் அப்படி முடியாது. கரெக்டா? புட்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. அங்க பாரு. எங்க எப்படி இருக்கு? பொம்பளைங்க எது காதுல லோலா போடுறது தெரியுமா? தெரியலையே. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சு சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்றேன் பாரு நானு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, அதான் கேட்டேன். சித்தப்பா சும்மா நீ வேற. நல்லா இருக்கா? தங்கத்தோட வைரம் சேரும்போது அழகா தான் இருக்கும். சார் தான் சொல்லிட்டாரே, வாங்கிக்கங்க மேடம். 1 லட்சம் ரூபாய் தான். 1 lakh? ஒரிஜினல் வைர மோதிரமா? சார் வாங்கி கொடுங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா போறேன். அப்புறம் என்ன சார், மாமூலாவே ஒரே மாசத்துல இந்த பணம் வந்துராது? யோ பார்த்து பேசணும், அந்த மாதிரி ஆள் இல்ல. ஏங்க போலீஸ பத்தி உங்களுக்கு போலீஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேண்டாம் வேண்டாம் இருங்க. சண்டை போடாதீங்க. நான் கழட்டிடுறேன். என்னங்க கழட்ட முடியல. ஆஷா என்னாச்சு? குடு, நான் கழட்டுறேன். மாட்டிக்கிட்டான்டா. கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரே மோதிரத்துக்கு கொடுக்க போறான் பாரு. இன்னைக்கு லட்சாதிபதி, நாளைக்கு பிச்சாதிபதி. கழட்ட முடியல. சில சமயம் இப்படி ஆகும், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். மோதிரத்தை வெட்டி எடுக்க போறியா? விரல. ஐயோ, அது ஒண்ணும் தேவையில்லை, நானே கழட்டி தரேன். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல இந்த மோதிரம் வரலன்னா உடனே கத்தி எடுத்து கட்டி வெட்டிடுவேன்னு சொன்னீங்க. சப்போஸ் நான் இவனுக்கு ஒரு அருணாக்குடி வாங்கி அதை இவன் இடுப்புல மாட்டி சிக்கிச்சுன்னா அதை எப்படி வெட்டி எடுப்பீங்க? அதுக்கும் ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி? இதோ. இவங்க என்ன ஜுவலர்ஸா இல்ல கில்லர்ஸா? அதானே செய்கூலி இல்ல சேதாரம் இல்லன்னா மக்கள் கடைக்குள்ள வர்றாங்க. ஆதாரத்துக்கே ஆபத்துல என்ன பண்றது? அவுட் போயிட வேண்டியதான். நம்மன்னா கெண்ட மீன் பரம்பரை, உடம்புல இருந்து ஒரு செது இருந்தா கூட உசுர விட்டுருவோம். நம்மள சீண்டி பாக்குறாங்களே. ஏனே எப்ப டிவில ரேப் சீனா இருக்கு. ஆமா தங்கச்சி. என்னடா அது ரேப் சத்தம்? என்னடா அது வீடு உழுங்குற அளவுக்கு கற்பழிக்கிற? பொறுத்தது போதும், பொங்கி எழும்பல. யோ யோ எங்க ரேப்? எங்க ரேப்? எங்க ரேப்? ஏயா பட்டப்பல்ல நடு வீட்டுக்குள்ள ரேப் நடக்குது. ஓத்துல சோத்த வடிச்சிட்டு இருக்கீங்கல, அறிவு இல்ல? எங்க ரேப்? எங்க? டிவிலயா? நான் கூட உண்மையாத்தே ரேப் நடக்குதுன்னு கதவுதவுனா உடைச்சுக்கிட்டு வந்துட்டேன். டிரைவர் என்னைய மன்னிச்சுக்கிறீங்க. எங்களை பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரி யாரா தெரியுது? ஏனே காக்கி சட்டை போட்டிருக்கியா? ஒருவேளை விபி இல்ல வயர்மேனா வேலை பாக்குறீங்களா? சரிண்ணே, நீங்க நல்லா மரம் ஏறிடுவீங்க. இந்த அக்கா எப்படின்னு மரம் ஏறுவாங்க? ஏல என்ன பார்த்தா கரண்ட் கம்பம் ஏறவ மாதிரியே தெரியுது. அப்ப போஸ்ட்மேனா? இல்ல. வாட்ச்மேனா? இல்ல.
குறுக்காவா இல்ல கண்ட்ரேட்டா இல்ல 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 அப்ப கொசு மருந்து அடிக்கிற குடும்பமா எல வேணால வேணு இல்லை நீங்க யாருன்னுங்கிற டீட்டெயில் எனக்கு தெரிஞ்ச ஆகணும். எல்லா காகி சட்டையை பத்தி சொன்னீங்க, இந்த போலீஸ்காரங்களும் காகி சட்டை போடுவாங்கன்னு தெரியாம போச்சே உங்களுக்கு. மாட்டிக்கிட்டனே. நீங்க எல்லாம் போலீஸ் குடும்பமா? நான் யார் தெரியுமா? தூத்துக்குடி எம்எல்ஏ. வணக்கம் சார். ஆக போறோம்னு சொன்னேனுங்க. நான் மட்டும் மந்திரி ஆயிட்டேன்னா போலீஸுக்கு ஜீன்ஸ் பேண்டும் டி ஷர்ட்டும் யூனிஃபார்மா குடுக்குறேங்கய்யா. கதவை திறந்து வச்சுட்டு டிவி பார்க்க கூடாதா? நைஸ் ஷாட். எப்பா பார்த்து சிந்திர போகுது. லார்ஜ் 120 ரூபாய். பயப்படாதீங்க, சிந்தாது. சிந்துனா நீ வாங்கி தருவியா? எவ்வளவு வேணாலும் குடிங்க, பில்லை நான் பாத்துக்கிறேன். வள்ளலு பெரிய எம்ஜிஆர் பேரன் நினைப்பு. தபார் உன்னை மாதிரி ஓசி குடிக்கிறதுக்கு வேற ஆளை பாரு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. பரவாயில்லையா, விரல்லையே வித்தையெல்லாம் காட்டுற. சிம்பு தம்பியா நீ? நைஸ் ஜோக். ஏப்பா நீ கிளாஸ் ஒழுங்காவே வாங்க மாட்டியா? உங்க பேர் உத்தமன். 10 வருஷமா ஒரு கார் கம்பெனில வேலை, மெக்கானிக்கா சேர்ந்து மேனேஜரா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி 2 புள்ள. 2வது புள்ள உங்க ஜாடையில இருக்காது. முதல் பொண்ணு 8வது, 2வது பையன் 5வது படிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் 60 பேர் வேலை பார்க்கறாங்க, ஆனா ஒருத்தங்க கூட உங்களை மனுஷனா மதிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்க, ஆனா இப்ப அவ துபாயில ஷேக்கோட செட்டில் ஆயிட்டா. அவளை மறக்க முடியாம அவ போட்டோவை பர்ஸ்ல சாமி போட்டோ பின்னாடி வச்சிருக்கீங்க. Am I right? ஏப்பா என்ன நீ மோடி மஸ்தான் மாதிரி என் பர்சனல் மேட்ல இருந்து பாக்கெட் வரைக்கும் புட்டு வைக்கிற? என்னை பத்தி விசாரிச்சியா? உனக்கு பிபி அதிகமாமே, அடிக்கடி பிரஷர் வேற ஏறுமா? யார் சொன்னது? கோபம் வந்தா வீட்டுல காட்டணும், வேலையில காட்டக்கூடாது. அனாவசியமா ஸ்டாஃபுங்களை திட்டுறது, கத்துறது, இந்த வேலையை விட்டு தூக்குறது, இதெல்லாம் தப்பு உத்தமன். நீ தான் இந்த 9841420420யா? ஈலோட ஆள் தானே நீ? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குன்னு நம்புறவனா? உங்களோட வேலை என்ன? பணமா, பொருளா, பொம்பளை? கரெக்டா அடிக்கிறிய. உன் பேர் என்ன? தமிழ். ஓ, ஈல வேலையை விட்டு தூக்காம இருக்க எவ்வளவு தருவ? 1 லட்சம். 1 லட்சம் என்ன, 50 லட்சம் கொடுத்தா கூட அந்த ஏழால் அங்க வேலைக்கு சேர முடியாது, சேர விடவும் மாட்டேன். சரி விடுங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் போனஸ் போச்சு. போனஸா? ஜாக் பாட்டே அடிச்சாலும் இந்த விஷயத்துல நான் ராக் போட் பண்ணி ஸ்ட்ராங். தர்மம் தலை காக்கும். அப்படியா? அப்புறம் ஏன் சார் கவர்மெண்ட் தலைக்கு ஹெல்மெட் போட சொல்றாங்க? இந்த நக்கல்லாம் வச்சுக்காத. நாங்கெல்லாம் விஸ்கில ஐஸுக்கு பதிலா கடமையும் உண்மையும் போட்டு சாப்பிடுறவங்க. ஜாக்கிரதை. ஐயோ என் செல்லம், உங்களை மாதிரி ஆள் தான் என் தமிழ்நாட்டுக்கு தேவை. வரேன். கிள்றானா பாராட்டுறானா? ஆப்பிள் இல்லையா? என் இனிய தூத்துக்குடி வாழ் மக்களே, 20 வருஷமா நதிநீர் அடைக்கிறோம்னு ஏமாத்துறாங்க. 20 நிமிஷத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை நதியை தாமிரபரணி ஆத்துல இணைக்க போரு. சாட் மியூசிக். அடி 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 இப்ப தாமிரபரணி ஆத்துல எல்லா நதியும் இணைக்க போரு. எல்லாரும் ஜோரா ஒராட்டி கை தட்டுங்க. எப்படி இணைக்க போறான்? அரசியல்வாதி இல்ல, திடீர்னு போன போட்டு எல்லா நதியும் இந்த பக்கம் திருப்பி விட்டாலும் திருப்பி விட்டுருவான். பையில இருந்து எல்லாத்தையும் வெளியில எடுங்கல. எடுத்தாச்சு. எப்படி இப்ப இந்த வைகை ஆற தாமிரபரணி ஆத்துல இணைக்க போரு. அடுத்து பாலாறு. நல்லா பாத்துக்குங்க, குடுக்கவே மாட்டோம்னு சொன்ன காவேரி நீரை உங்களுக்கா கஷ்டப்பட்டு பிரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கு. எப்படி இணைச்சி பாத்தியா? போதுமால அடிக்கல மியூசிக்க அடிக்கல. என்னது? ஏமாறுவான்னு பார்த்தா உஷாரா இருக்காளே. இனிமே நம்ம பொழப்பு நடக்காது. ஐயோ ஐடியா, இந்த மரத்துல ஏறிட வேண்டியது. வாங்க ஐயா வாங்க, ஏறுல ஏறு. எப்படி
என்னையவாவில் அருவாள் எடுத்துக்கிட்டு விரட்டிய இப்ப பாரு. எப்படி கீழே வர வைக்கணும்னு பாரு. கொடால எடுங்கள வெட்டுங்கள. இப்ப என்ன பண்ணுவ? வெட்டுங்கய்யா வெட்டுங்க. வெட்டல சீக்கிரம் வெட்டல. இதுக்கெல்லாம் அசர்ற ஆளு இந்த சாமாவு கிடையாது. வெட்டுங்க. ஓடில போற சீக்கிரம் புடிங்கல. எங்கடா போன ஆளே காணோம். இந்த தோப்புல உள்ள 500 மரத்தை வெட்டினாலும் சரி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருப்பேன். சில்வண்டு சிக்கு சிறுத்தை சிக்காதுல. மார்னிங். குட். குட் குட். ஹாய் கேர்ள்ஸ் குட். ஹாய். அதான் யாரும் மதிக்கலன்னு தெரியுது இல்ல. ஆமா திடீர்னு எந்த பக்கம்? ஏய் நான் எந்த பக்கம் வேணா வருவேன் மேன். ஆமா இவர் பெரிய ஜவஹர்லால் நேரு 4 பக்கமும் வர்றதுக்கு. காதல விழுந்துருச்சு. உழட்டுன்னு தான் சொன்னது. என்ன தெனாவட்ல பேசுற? இருமேன் உன் சீட்டை கிழிக்கிறேன். ஏற்கனவே ஒரு சீட்டை கிழிச்சாச்சு கிளம்புமா. ஏய் என்ன நீ என் சீட்ல வந்து உட்கார்ந்திருக்கிற? ஹலோ உன்னை வேலையில தூக்கிட்டாங்கப்பா. என்ன வேலைய விட்டு தூக்குறதா? இரு நான் இப்போ போய் சீனியர் ஆபீசரை பார்க்கறேன். யோ அவர் தான் உன்னை வேலைய விட்டு தூக்க சொன்னதே. என்ன சார் கண்ணுல தண்ணி வருது? இந்த உலகத்துல உத்தம அழக்கூடாது. தொடச்சுக்கோங்க. உன் வேலை தானா? யா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து மேட்டர் முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா உங்க சீஃப் 50,000 ரூபாய் வாங்கிட்டு உங்க மேட்டர் முடிச்சிட்டாரு. இதான் சார் உலகம். உண்மைக்கு இந்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே நோ வேகன்சி போர்டு தான். நல்ல அட்வைஸ். ஆனா அது வேற யாருக்கும் பண்ணாது. அப்புறம் சீசன்ல கூட மழை பெய்யாது. கூல் கூல். நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. என் கூட வாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் எனக்கு தேவை. வேணாம். அப்புறம் என் தன்மானம் குறைஞ்சிடும். வருமானம் அதிகம் இருக்கும்போது தன்மானம் கம்மியான பரவாயில்ல. என்னோட கம்பெனியில் இதை விட நேர்மையாகவும் சின்சியராகவும் ஒர்க் பண்ணலாம். உங்களோட கொள்கைக்கும் இந்த சோதனையும் வராது. ஏறுங்க சார். நான் யோசிக்கணும். உங்க மதிப்பு தெரியாத கம்பெனில இவ்வளவு வருஷம் யோசிக்காம வேலை பார்த்தீங்க. உங்க மதிப்பு தெரிஞ்சவனா அப்புறம் உங்க இஷ்டம். உங்க கம்பெனில இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் உண்டுல்ல? மாசம் மாசம் போனஸே உண்டு. ஏறுங்க சார். நீங்களும் கேட்க வேண்டிய போன் கேக்குறீங்களா? ஹலோ ஹலோ தமிழ், உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன உன்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துட்டாங்களா? ஹேய், உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ இவ்வளவு சந்தோஷமா பேசும்போதே தெரியுது. ஆனா அதை விட ஒரு கிளாட் நியூஸ். நான் சீஃப் ஆபீசர் ஆஃப் சேல்ஸ் ஆயிட்டேன். அந்த உத்தமன் சீட்டு டர். என் டேலண்ட் பார்த்து ஓவர் நைட் என்ன சீஃப் ஆபீசர் ஆக்கிட்டாங்க. அண்ட் தமிழ், ஐம் சோ ஹாப்பி. எனக்கு நான் சீஃப் ஆபீசர் ஆனதை விட அந்த உத்தமனுக்கு ஆப்பு வச்சாங்கல்ல, அதான் டபுள் ஹாப்பி. ஓகே, நம்ம ஈவினிங் நேர்ல மீட் பண்ணி பேசலாம். ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும். ஓகே தமிழ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த உத்தம ஏதாவது ஃப்ராட் பண்ணிருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, லவ் யூ, பை. நல்லதுக்கே காலம் இல்ல. பேசாம உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கலாம். கூல் பாஸ். நம்ம இப்ப நேரா பார்க்கு போறோம். ஒரு பெக்கு போறோம். உங்களுக்கு வித்அவுட் ஐஸ் தானே? ஆனா கடமையும் உண்மையும் சேர்த்து. அண்ணா என்ன? இவருக்கு ஹோட்டலுக்கு வழி தெரியாதா? நானே இவரை கூட்டிட்டு வந்துடுறேன். பை. ஏய், அப்ப நீங்க என் கூட வரீங்களா? ஆமா, எங்க சாப்பிடுறோம்? இங்க சாப்பிடுறோம். அவன் கூட அப்படியே போக வேண்டியதானே. அப்புறம் மச்சான், உங்க ப்ரோகிராம் என்னடா? கவர்னரை பார்க்க போறோம். என்னடா கேள்வி கேக்குற? உன் ப்ரோகிராம் தானே எங்க ப்ரோகிராமும். நாங்க ஃபேமிலியா போறோம்டா. நீங்க ஃபேமிலியா? அப்ப நான் என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்த அனாதையா? நான் என்ன கோயில் தெருல இப்படியே உட்கார்ந்திருக்கேன்? இல்ல பிளாட்பார்ட்ல பிட் பாயிண்ட் அடிக்கிறேன் நானு. இத பார், சைட் செட்டப் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தேவைப்படுதுடா. செட் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களை கட் பண்ணி விட்டுறீங்களாடா? டேய், இப்பதா பேசுன. டேய், செத்து போறவங்க ஆயா மேல சத்தியமா சொல்லு. இப்ப நான் சொன்னது உன் காதுல விழலையாடா? கேக்கலையடா. ஏமா நீ உட்காரு. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்குலாம் நமக்கு என்ன பேச்சு? வா வா. ஏண்டா எங்களுக்கு எல்லாம் முன்னாடி பின்னாடி உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா? என்னடா சொல்றான் இவன்? இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருந்தேன்னா என் குடும்ப கௌரவ பிரச்சனை. இரு, இனிமே தாண்டா சீனே இருக்குது. எப்படி இவ பைக்ல உட்கார்றன்றத பார்த்துட்டு தாண்டா போகணும். இரு. மாமு இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.
இப்ப மட்டும் ரோட்ல மேடு பள்ளமே வராதா? ஸ்பீட் பிரேக்கர்ஸே இருக்காதா? இருக்கும். வண்டி குலுங்கவே குலுங்காதா? குலுங்கும். இல்ல சார் சடன் பிரேக் பிடிக்க மாட்டாரா? இப்ப என்ன பண்ணுவ? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவேன். ஆஹா, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாளேடா. இப்படி இப்படி சிரிச்சு என்ன ஏமாத்திட்டாளேடா. இவளுக்கு எப்ப கைய உடுறாளுக எப்ப கைய பிடிக்கிறாளுகன்னு சொல்ல முடியலையேடா. உங்கள மனசை புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் எப்படி சீரியல் டைரக்டராவ? புரிஞ்சு காட்டுறேன்டா, சீக்கிரம் புரிஞ்சு காட்டுறேன். அண்ணனுக்கு மணப்பெண் தேவைன்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தால எத்தனை பொண்ணுங்க போட்டோ சமைச்சிருக்காங்க பாருங்க. அடேங்கப்பா, நாட்டுல இத்தனை பொண்ணுகளுமா கல்யாணமாக மாப்பிளைக்காக லோலோன்னு அலையறாளுங்க. பார், எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். சொல்லி வை. என்னடி அனு, வாட் இஸ் திஸ்? இவ்வளவு லேசியா இருக்க? காலேஜுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு புறப்படு. சாரி பிரியா, 5 நிமிஷத்துல வந்துறேன். அங்கிள், நீங்க தானே பாத்துட்டு இருங்க, நான் காலேஜ் கிளம்புறேன். ஓகே ஓகே. வாட் இஸ் திஸ்? வெரிஃபிகேஷன், வெட்டிங் வெரிஃபிகேஷன். என் மாப்பிளைக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன். ஒயிட் ஆப்பிள், என் மாப்பிளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உனக்கு தெரிஞ்ச லடிக்கு யாராவது இருந்தா சொல்லு, கிடிக்கு போட்டு பிடிச்சிடலாம். இல்ல, பக்கத்திலேயே ஊத்துக்குழி வெண்ணெய் இருக்கும் போது நெய் கலையறீங்களே. ஓ, அப்ப நீ வெண்ணெய் ஒன்னு உருக்குனா நெய் ஆயிடுவியா? நாங்க ஒண்ணு இடிச்சவாயன் இல்ல. மகளிர் அணி குறை தீர்க்கு நாளுக்கு வந்து உள்ள அனைத்து பெண்மணிகளுக்கு வணக்கம். நீங்க அந்த நாட்டு குத்து விளக்கு, குல விளக்கு, அகல் விளக்கு, சிமிலி விளக்கு, காடா விளக்கு, தெரு விளக்கு. கொட்டுங்கம்மா கொட்டுங்க, உங்க குறையெல்லாம் கொட்டுங்க. அதுக்கு தானே வந்திருக்கு இந்த சாமாவு. இந்த புருஷங்க தொல்லை தாங்க முடியல சார். கிரைண்டர்ல மாவாட்ட சொல்றாங்க, வாஷிங் மிஷின்ல துணியை துவைக்க சொல்றாங்க, இதுல குழந்தைய வேற பாத்துக்க சொல்றாங்க சார். யாரு குழந்தையம்மா? எங்க குழந்தைகள் தான் சார். இதெல்லாம் செஞ்சா ஸ்வெட் ஆகுது சார். சார், என் ஹஸ்பண்ட 4 தடவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணேன் சார். ராஸ்கல், அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா சார். ஃபர்ஸ்ட் நைட்ல பால்ல பாய்சனை கலந்தேன் சார். பாய்சனா? பாவம், என் வீட்ல இருந்த பூனை அதை குடிச்சு செத்து போயிடுச்சு. பூனை பாவமா? மறுநாள் சாப்பாட்டுல விஷத்தை வச்சேன். நான் ஆசையா வளர்த்த என்னோட ஜிம்மி அது சாப்பிட்ட உடனே இறந்து போயிடுச்சு. பிறகு கடைசியா கிணத்துல தள்ளி விடலான்னு பார்த்தேன். கிணத்துலயா? அந்த இடியட் ஃபெலோக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கு சார். நல்லா இருந்த தண்ணியையும் கலக்கி விட்டுட்டான். இப்ப நான் ரோட்ல போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வாரேன். அவனை கொல்றதுக்கு ஐடியா கொடுங்க சார். இப்ப மூணார் கூட்டு போய் செல்லுல மெசேஜ் கொடு, மேட்ரு கச்சிதமா முடிஞ்சிரும். வெறி பிடிச்ச அலையறானே. தேங்க் யூ சார். ஆமா, எதுக்குமா இப்ப உன் புருஷனை கொல்லணும்னு சொல்ற? அதுதான் சார் இப்ப ஃபேஷன். ஓஹோ. ஹஸ்பண்ட் இல்ல ரப்பர் பேண்ட் மாதிரி சார். டைட்டா இருந்தா அத்தெரிஞ்சிடணும். உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமா ஆச்சு? 4 நாள் ஆச்சு சார். 4 நாள்ல 4 வட்டம் கொலை பண்ண முயற்சி பண்ணியா? ஆமா சார். பெண்கள் முன்னேற்ற கழகம் கேன்சல், ஆண்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பம். எடில மைக்க மண்டையும் மண்டையும் எந்த ஊர்ல அத்தக்காட்டியீங்க? மண்டையில லப்பர் கூலிங் கிளாஸ் அடிக்கல 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 வரட்டி சார். ஜட்ஜ் மாறா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம், முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க, அதான் இப்ப ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த ஜட்ஜுக்கு நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? பரவாயில்ல, டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்து அப்படிதாங்க தெரியுது. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே. 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகேன்னு அர்த்தம். இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகே. ஓ, அதான் ஓகே சொன்னியா? வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும், டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லு. வெரி குட், ஐ லைக் இட்.